30ஆம் நாள் அதிகாலை 4:40. எங்களோட கேர்ள்ஸ் டீம் எனக்கு புரியுது, இது டீமா நோ டீம் கேம் தான்ட்டு. பட் எனக்கு அவங்களோட மைண்ட் செட் ஒப்பீனியன் செட் ஆக மாட்டேங்குது. நான் அவங்களுக்கு எதிர்க்க ஏதாச்சும் கேட்டாலே அவங்க என்ன ஒரு விரோதி மாதிரி பார்க்குறாங்க. ஆமாம், அதுக்கு என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. நானாக இருக்கு, அது அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. இங்கே எல்லாருமே வேறு வேறு முகம் காட்டுறாங்க, எல்லாம் நடிக்கிறாங்க. கொஞ்ச நாள் தான் எல்லாம், அவங்களுக்கு அப்புறம் இது கேமரான்னு தெரிஞ்ச உடனே அவங்க நடிப்பை நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, எனக்கு நடிக்க தெரியாது சத்தியமாக. நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கே தெரியும் என்ன நடக்குதுன்னு. கண்டிப்பாக உண்மை ஒரு நாளைக்கு ஜெயிக்கும், அதில் நான் நம்புகிறேன். 31ஆம் நாள் காலை 8 மணி. வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுமா, சர்தா பீடா போலே என் பேர தமிழ்மா. எவனு ஏறலாமா கோடம் வகம் பசன்னு, இவதா ரஜ நகம் சிறிடுவா ஹிசுன்னு. மல்லிகா நீ கடிச்சா நெல்லிக்கா போலி நிப்பா, பஞ்சன நீ விரிச்சா பாட்டுத்தான் படிச்சிருப்பா. வரசு ஒட்டு என்ன தொட்டு இறுக்கி கட்டு எரிஞ்சும் தெரியாம தப்பு தட்டா பண்ண பண்ண பண்ண. கடி கடி காக்கா கடி லேசா, என் கண்ணம் ரெண்டும் கல் இருக்கும் சீசா. ஒரு முள்ளடி முள்ளம் முள்ளடி கொளுத்தா வளலடி கொழுப்பம் ஆகிப்படி. மை டியர் டார்லிங் உன்னை மல்லிகா கூப்பிடுறா. மல்லிகா மை டார்லிங் வாமா கலக்கலா, மெத்தையில் வித்தைகளில் ஜலிய ஜமக்கலா. காலை 8:30. டீ காஃபி ஏதாவது போட தெரியுமா? எனக்கு போட சொல்கிறாங்க. காஃபி தெரியும். காஃபி. பிளாக் காஃபிக்கு எதுக்கு சுடு தண்ணி வைங்க போயிட்டு. எவ்வளோ? எத்தனை பேருக்கு? சுனிதா, how much black coffee only for you? 2 people. 2 people. Where is that powder? I don't know, yeah. It's here. அதான் இந்த டீம்ல தெரிஞ்சாங்க. அந்த பக்கம் பாருங்க. தெரிஞ்சவங்க தானே போடணும். ரியா knows, right? Why she எல்லாரும் எல்லா வேலை பண்ணும் வர்ஷினி. அது ஓகே, எனக்கு தெரியாது, யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குறேன். யாரும் பண்ணல. நீங்க பண்ணுங்க. எனக்கு போட தெரியாதுங்க. அதாங்க நின்னுட்டு நான் கைட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க. இதா அந்த பக்கம் ஒரு ஸ்டீல், தட்ஸ் காஃபி. ஓகே, பாத்திரம் எடுங்க. காஃபி ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணாதீங்க, ஃபர்ஸ்ட் பாத்திரம் எடுங்க, தண்ணி ஃபில் பண்ணுங்க. அதுல எந்த பாத்திரம் எடுக்கிறது? எது டீ போடுற பாத்திரம் இருக்கும்ல, டீ போடுற பாத்திரம். யா ரைட், அங்க தண்ணி ஃபில் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். நீங்க எங்க வர அது அம்மா ஏன் இப்படி ஆகுது? அது கொஞ்ச நேரம் புடிச்சிட்டே இருக்கணும். அப்படியே புடிச்சிக்கணுமா? புடிச்சிட்டு சிம்மா ஃபுல் ஹீட் தானே? ஃபுல் ஹீட். காலை 8:55. ஹவுஸ்மேட்ஸ் ஒவ்வொருவராக வந்து இந்த வீட்டில் எந்த 2 நபர்கள் மற்றவர்களை மேனிப்புலேட் செய்யக்கூடியவர், எந்த 2 நபர் ஈஸியா மேனிப்புலேட் ஆவாங்க, காரணத்துடன் கூறவும். லிவிங் ஏரியாவில் இதை உடனே துவங்கலாம். மேனிப்புலேட்னாலே கேர்ள்ஸ் தான் எப்படியோ, அதனால பிரச்சனை இல்லை.
டவுட்டா அவங்க கேர்ள்னே மறந்துட்டாங்க. 2 பேர் அப்படியா? எப்பவுமே நீங்க அப்படிதான் பண்ணுவீங்க? 4 பேர் இப்படி பண்ணுவீங்களா? மேனிபுலேட்னாலே அப்ப நீங்க சரி ஓகே அங்க பஞ்சாயத்து வைக்காம முதல்ல ஆரம்பிங்க. நீங்க கேர்ள், நீங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, நீங்க கேர்ளா? இல்லங்க, மேனிபுலேட்னாலே கேர்ள்ஸ் தான் ஓகே ஸ்டீரியோடைப். காலையில அங்க பஞ்சாயத்து வைக்கிறதுக்கு பதிலா இங்க வந்து பேசுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட். ஸோ இந்த வீட்டில் மேனிப்புலேட் பண்ணுற நபர்கள்னு யாரை பார்க்குறேன்னா முத்துக்குமரன் சார், ஆனந்தி. ஏன்னா கருத்துக்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஈஸியாக பண்ணிடலாம். அண்ட் மேனிப்புலேட் ஆகுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சாரும் சௌந்தர்யாவும். ஸோ என்ன சொன்னாலும் அது கரெக்டு தான் இல்லை அப்படின்ட்டு போய், அதனால் சௌந்தர்யாவும் ரஞ்சித் சார். ஃபர்ஸ்ட் வந்து முத்துக்குமரன் அவர் வந்து மேனிப்புலேட் பண்ணணும்னு நினைக்கிறாரா இல்லை எப்படி கொண்டு போறாருன்னு தெரில. அவர் சொல்ற வார்த்தைகள் வந்து கேர்ள்ஸ் நிறைய பேர் ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ, பாய்ஸ் எல்லாருமே ஆகுறாங்க ஆக்சுவலி. இன்னொன்று வந்து ரியா அவர்கள், அவங்க வந்து எப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்தே ஒரு சில விஷயம்லாம் சொல்கிறாங்க, எடுத்துக்கிறவங்க எடுத்துப்பாங்க ஓகேங்களா. அப்போது நீங்கள் வரும்போது வந்து ஒரு விஷயம் எனக்கு சொன்னீங்க, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க, இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு. இந்த இருக்கிற பூனைங்கள்லாம் பால் குடிக்கும் போது இந்த பூனையும் குடிக்க தான் செய்யும். அதுக்காக சொல்கிறேன், யார் மேனிப்புலேட் ஆயிடுறாங்க அப்படின்னா, ஒன்று வந்து சத்யா. ஏன்னா அவர் வந்து குரூப் டிஸ்கஷனில் அவருக்கு ஓனாக வந்து டிசைடே பண்ண முடியல. இன்னொன்று வந்து அருண், கூட்டத்திலே இருக்கிறதுனால அவன் எல்லாருமே சொல்கிறதுனாலேயே அவன் ஹைப் ஆயிக்கிறான். ஓ நான் இப்படி அப்படின்றதுனால ஹைப் ஆகி அவனுக்கு வந்து சொந்தமாக வந்து சில இது வர மாட்டேங்குது. அதனாலே அவன் ஈஸியாக அந்த விஷயத்தில் மேனிப்புலேட் ஆகி அவனுக்கு பேச தெரியாமல் பேசிடுறான். இந்த மேனிப்புலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் யூஸ்வலாக பார்க்குறது வந்து இந்த வேர்ட்ஸ் மூலியமாக அழகாக அதை ஸ்ட்ரக்சர் பண்ணி சூப்பராக அதை எப்படியாவது எல்லாரும் ஃபாலோ பண்ண வைக்கணும்னு இருக்கிற ஒரு லீடர் மேனிப்புலேஷன் மாதிரி பார்க்குறது வந்து நான் ஆனந்திபடியை பார்க்குறேன். என் கூட வந்த ஒரு கோவைல் கார்டு ரியாவை நான் பார்க்குறேன். அதை ஏன் நான் பார்க்குறேன்னாக்கா, அந்த மேனிப்புலேட் அப்படின்றதுல கொஞ்சம் சில நேரங்களில் சொல்லும் போது சில விஷயத்த கொஞ்சம் கைண்டாக சொல்லலாமோன்னு எனக்கு தோணுது பர்சனலாக. புதுசாக என்ட்ரியாக இருக்கக்கூடிய, என்னம்மா உன் பேர் என்ன சொல்லவே இல்லை நான், சரி அவங்களே ஆசைப்பட்டாங்க ரியா. ஸோ வந்ததுலேருந்து ரொம்ப ஸ்வீட்டாக க்யூட்டாக பேசுகிற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பேசுகிறாங்க. அது பார்க்கும்போது தெரியுது நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே மேனிப்புலேட் பண்ணிகிட்டு இருக்கீன்றது. ரெண்டாவது வந்து மஞ்சரி அவர்கள், அவங்களும் வந்து நேற்று தான் பார்த்தேன், அதில் தான் கொஞ்சம் இதுவாச்சு. ஏன்னா நம்ம ரயன் பாவம் வந்த உடனே ஏதோ ஒரு சொன்னார் ஒரு வார்த்தை, அதுக்குள்ளே அவங்க அர்த்தம்லாம் தேடி இப்படி அப்படின்னு சொல்லி ஃப்ரேம் பண்ண ஆரம்பித்தான். அப்போ நினச்சேன் ஓகே ரைட்டு பக்காவாக இறங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ரியா அண்ட் மஞ்சரி நான் பார்த்த வந்து பிராண்ட் நியூ மேனிப்புலேட்டர்ஸ் நீங்கள் தான். அண்டு மேனிப்புலேட் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுலேயும் புதுசில் சொல்லணும்னா ஐ திங்க் ராணவ் ப்ரோ, சாச்சனா வந்து நிறைய விஷயங்கள் வந்து மற்ற பேரோட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஒரு குரூப் டிஸ்கஷனாக இருந்தால் கூட அவங்க வந்து டக்குன்னு ஒரு விஷயத்தை வந்து ஓ இதுதான் கரெக்டாக இருக்குமோன்னு சொல்லிட்டு அது ஒரு டிஸ்கஷனில் இருக்கிற ஸ்டேஜ்லேயே வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்து அது வந்து வெளியே வந்து ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிருங்க மற்றவங்களோட. அது உங்களுக்கு வந்து நிறைய விஷயத்தில் தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ குரூப்லேயே நீங்கள் வந்து மேனிப்புலேட் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. ஃபஸ்ட்டு வந்து மஞ்சரி, அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியுது, இந்த ஷோவில் இப்படி ஒரு பேட்டர்னில் சொன்னால் இந்த மாதிரி மேனிப்புலேட் ஆவாங்கன்னு அவங்களுக்கு தெரியுது. அதை அந்த மாதிரி அவங்க எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று, நான் வந்து பெரிய ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அருண், நீங்கள் மேனிப்புலேட் ஆகலை, நீங்கள் மேனிப்புலேட் தான் பண்ணுறீங்க. அது எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. யார் மேனிப்புலேட் ஆயிடுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ராணுவ வந்து மேனிப்புலேட் பண்ணது ரொம்ப ரொம்ப ஈஸி போல் இருக்குது. ஒரு 5 நிமிஷம் பேசினாலே அப்படியா ப்ரோ, ஆமாம் ப்ரோ, நான் எதுக்கு அந்த ஒரு ஜோனுக்கு போயிடுறாரு அவர். ஸோ ராணுவ. ரெண்டாவது வர்ஷினி, உங்களை மேனிப்புலேட்லாம் பண்ண தேவையில்ல, நீங்களே ஆயிக்கிறீங்க. ஆமாம் நான் வந்து இதுக்கு தான் வந்திருக்கேன், எனக்கு இது புரியல, நான் இப்படி தான் அப்படின்னு நீங்களே உங்களை மேனிப்புலேட் ஆயிக்கிறீங்க. நான் மேனிப்புலேட்டிவ் நினைக்கிறது அருண். காரணம், அவங்களுக்கு என்ன அஜெண்டா மைண்ட்ல இருக்கோ அந்த அஜெண்டாவை இங்க நிலைநிறுத்துறதுக்காக ஒரு விஷயத்த பண்றாரு. அதுக்காக என்னென்ன வார்த்தைகளை போட்டா எப்படி ஆப்போனன்ட் ட்ரிகர் ஆவாங்களோ, என்னென்ன பாடி லாங்குவேஜ் காட்டினா ப்ரொவோக் ஆவாங்களோ அந்த மாதிரி ஒன்று பண்ணி ட்ரிகர் பண்ணி மேனிப்புலேட் பண்றாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ரெண்டாவதா நான் நினைக்கிறது வந்துட்டு ரியா வந்து மேனிப்புலேட் பண்றது அவங்களுக்கு அதே மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. இந்த தாட் ப்ராசஸ் மட்டும்தான் சரி அப்படின்னு சொல்ற மாதிரி சில விஷயங்கள் பண்றதுனால நான் ரியாவை சொல்றேன். மேனிப்புலேட் யார் ஆயிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறது ராணவ் ப்ரோ.
அவர் வந்துட்டு ஏன்னா அவர் எந்த இடத்துலயும் எந்த ஒப்பீனியனுமே வைக்க மாட்டாரு. அவருக்குன்னு ஒரு ஒப்பீனியனே இல்லை, எல்லாரோட ஒப்பீனியனுமே கேட்டுக்கிறாரு, ஆனா எந்த இடத்துலயும் வைக்க மாட்டாரு. இன்னொன்னு பவித்ரா நான் சொல்றேன், பவித்ரா வந்து அவங்க ரொம்பவே எல்லாத்தையும் நல்ல விஷயமா பாக்குறதுனால எல்லாமே கரெக்ட் அப்படின்றது அவங்க ஈஸியா கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் மேனிப்புலேட் பண்றது வந்து எனக்கு தெரிஞ்சு ரியா. ஏன்னா ஒரு விஷயத்துல சரி தப்பு இருக்கு, அவங்க ஒருத்தவங்களோட தனி சைட்லேருந்து பண்ணுறதுலையே அதில் தப்பு எல்லாத்தையும் விட்டு அவங்க சைடில் இருக்கிற சரியே திருப்பி சொன்னால் அது கரெக்ட் ஆகிடாது. அவங்க சைட்லேயும் தப்பு இருக்கிறத அட்ரஸ் பண்ணணும். அதுக்காக நான் ரியாவை சொல்கிறேன். ஆர்ஜே ஆனந்தி அவங்க வந்து ஒரு விஷயத்தை சாஃப்டாக சொன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் சாஃப்டாக கோர்வையாக பேசினா அது கரெக்ட் ஆகிடாது. எல்லாத்துக்கும் சரி தவறுன்னு இருக்குது. சாஃப்டாக பேசுறது அவங்களோட ஒரு ப்ளஸ், அது அங்கே மேனிப்புலேட்டிவாக தெரியுது. அண்ட் மேனிப்புலேட் ஆகிறது வந்து சத்யா ப்ரோ, நீங்கள் கொஞ்சம் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்க்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு உங்களோட டிசிஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து பவித்ரா, இன்னொருத்தவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உங்ககிட்ட அதிகமாகவே இருக்குது, உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் உங்ககிட்ட அதிகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மேனிப்புலேட் பண்ணுறது ஐ திங்க் ரியான்னு சொல்கிறேன். அவங்க ரொம்ப ஆக்சுவலி ரூடாக தான் பேசுகிறாங்க, பட் அவங்க அதை சுகர் கோட் பண்ண நினைக்கிறாங்க. பட் அது டெஃபினெட்லி மேனிப்புலேட்டிவ் ட்ரேட் தான். அண்ட் ஆர்ஜே ஆனந்தி அவங்க மேனிப்புலேட்டிவான்றது தாண்டி யாரை வேணால் ஈஸியாக கன்வின்ஸ் பண்ண முடியும், இந்த யூஸ் ஆஃப் வேர்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே. ஸோ அதுதான் ஈஸியாக மேனிப்புலேட் ஆயிடுறாங்கன்றது. சவுண்டு ஆக்சுவலாக வந்து தனியாக இருந்தாலே அவங்க வேற ஒரு ஜோனில் இருப்பாங்க. பட் அவங்க ஈஸியாக மேனிப்புலேட் ஆடுறதுனால கேர்ள்ஸ் என்ன சொன்னாலும் தலையாட்டிக்கிற மாதிரி ஒரு ஜோனுக்கு போயிடுறாங்க. அண்ட் ரெண்டாவது வந்து பவித்ரா, அவங்களும் வந்து அவங்க கருத்தை விட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த மேனிப்புலேட்டிவ் அப்படின்ட்டா ஒன்றும் இல்லை, மண்டே கழிவுறதான். இந்த மண்டே கழிவுற ஆள் யார் அப்படிங்கிற கேள்விக்கு பக்கம் நம்ம எதிரணியிலேருந்து எல்லாரும் வீரியமாக வந்து பேசுகிறாங்க. ஆனால் அங்கேருந்து அவங்களுடைய சிந்தனைகளை தூண்டி செவ்வனே அவங்கள வந்து தயார் செய்து அனுப்புகிறதா தர்ஷிகா இருக்காங்களோ அப்படின்னு ஒரு 2-3 நாளாக நான் பார்க்குறேன். பண்ணக்கூடிய ஆள் தான், ஒன்றும் ஆச்சரியப்படுற கொண்டும் இல்லை. இன்னொன்று வந்து ரியா, அவங்க வந்து இங்கே வந்துட்டு அவங்க ஏதோ முயற்சி பண்ணுறாங்க, சொல்லிட்டுக்கிட்டு பார்க்குறாங்க, எவனா வர்றான் எல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு ஆமாம் சொல்கிறதுக்கு, வரலைன்னா மறுபடியும் ஏதோ முயற்சி பண்ணி ஒரு கடினமாக அதுக்காக உழைக்கிறத பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்து மண்டையை கழுவிட்டு போனாலும் சரிப்பா ரைட்டுப்பா அப்படின்னு சொல்கிற ஆட்களில் நான் நண்பர் ராணுவ பார்க்குறேன். ஏன்னா அவர் எடுத்தோடனே பாவம் அங்கிட்டு தூக்கி விட்டாங்க. நம்ம பெண்கள் தெரியும் எவ்வளவு நல்லா விளையாடக்கூடியவங்கன்னு, இந்த விளையாட்டுக்கு நடுவில் சிக்கி சின்ன பண்ணமாகறாரோ அப்படின்னு அவரை பார்க்குறப்ப கொஞ்சம் வேதனையாக இருக்குது. இன்னொரு ஆள் வந்து சௌந்தர்யா, விஷால் வந்து ஒரு வியூ சொன்னாப்புல வந்து உட்காந்துட்டு சௌந்தர்யா எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டாங்க, கேர்ள்ஸ் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தாங்க. நான் என்ன நினைக்கிறேன்டாக்க, யாரோ உள்ள ஒரு ஆள் நம்ம வேணால் ஸ்ட்ரைக் பண்ணுவோமான்னு சொன்னதை கேட்ட உடனே ஆரம்பிடா அப்படின்னு சொல்லி போய் சௌந்தர்யா, ஏன்னா நல்ல பிள்ளை அப்படிலாம் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது. மேனிப்புலேட் ஆகிற ஆட்கள் அதுவும் ஆகக்கூடிய ஆள் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதனால் சௌந்தர்யாவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேனிப்புலேட் பண்ணுறவங்கல்ல ஃபஸ்ட்டு 2 பேர்னு பார்க்க போனால் மஞ்சிரியும் ரியாவும். ஏன்னா வந்து நின்று பார்க்கும்போது சிலதுக்கெலாம் வந்து இதுக்கு ஏன் பண்ணணும்னு சொல்லிட்டு பழைய ஆளுங்களே வந்து இப்போ கேட்குற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வச்ச டாஸ்க்லாம் அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு எல்லாமே. இதுவும் ஒரு விஷயமா வந்து கேட்குறதுனால வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மஞ்சிரி அண்ட் ரியான்னு சொல்லுவேன். சரி ஓகே, இது வந்து ஒரு வேக்கப் கால்னே வச்சுக்கலாமே. விஷால் வந்து ஹீ இஸ் சாஃப்ட் இன் நேச்சர், பட் ஹீ இஸ் வெரி ஸ்ட்ராங் வித் இஸ் டிசிஷன். ராணவ், ஏன்னா டே 1லேருந்து நான் பார்த்துட்டே இருக்கேன். இதே ஒரு 4 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம், 2 நிமிஷம் அவர்கிட்ட பேசிட்டோன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஈஸியாக மாற்றிடலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. தட்ஸ் இட், தேங்க்யூ. ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். 30 செகண்ட் ஏவிபி இல்லை ஏவிபின்னு சொல்லலை. ஓ அப்படி, ஓகே சொல்கிறேன். ஏன்னா இப்போ பேசுகிறாங்க அவங்க டைம். ஸோ இங்கே கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு மோஸ்ட் ஆஃப் த பேர், நிறைய பேர் சொன்ன பேர் வந்து என்னது, நான் வந்தே உள்ள 4 நாள் தான் ஆச்சு. இந்த 4 நாளுக்குள்ளார இத்தனை பேர் நான் வந்து என்ன நோட்டீஸ் பண்ணியிருக்காங்கன்றதே எனக்கு பொறுத்த வரையும் பெரிய விஷயம் தான். ஆமாம், நோட்டீஸ் எப்படி நோட்டீஸ் பண்ணியிருந்தாலும் எனக்கு அது பெரிய விஷயம் தான். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. அவ்வளோதான். ஒரு 30 செகண்ட்ஸ் கொடுத்த வாக்க காப்பாத்துங்க ஐயா. சத்யாட்டியா என்ன பேசணும்? இப்போ நேத்து தானே நம்ம டிசைட் பண்ணோம். ஏவிபி முடிஞ்ச உடனே சொல்றேன்னு சொன்னடா. இப்போ அன்றாட வேலைகளை பார்க்கலாமே அவர் சொல்லி. பஸர் அடிச்சாலும் அந்த டாஸ்க் இருக்குதானே சார்? இப்போ எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இந்த பஸர் அடிச்சாலும் இந்த விச் மீன்ஸ் வீட்டை விட்டு வெளில போகும்போது இது இருக்கா, இல்ல ஏவிபி சொன்னா மட்டும்தான்? ஓகே.
காலை 9:45. இப்போ நான் வந்து உங்களை ஏதோ ஒரு ஸ்லர் சொல்லிட்டு நான் சொன்ன ஸ்லர்ரையே பிடிச்சிட்டு பேசுறீங்கன்னா ஏன் நீ ஸ்லர் சொன்னன்றதாயா பிரச்சனை. ஒன்று நீ அதுக்கு வந்து இல்லைங்க நான் அப்படி மீன் பண்ணி இல்லை இதுன்னு சொன்னால் ஓகே உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா நான் வந்துட்டு அப்படி மீன் பண்ணல, இல்லை நான் தப்பாக சொல்லிட்டேன், தெரியாமல் வாய் தவறி வந்துச்சு, சாரி, இது ரெண்டு சொல்லணும். நீங்கள் பிடிச்சிட்டு பேசுறீங்க யூ ஸ்டில் ஸ்டாண்டிங் தட் நான் சொன்னது கரெக்டுன்ற ஸ்டாண்டில் நின்று பேசினா எனக்கு அது வந்து தப்பாக தெரியுதுன்றதை நான் சொல்லணும்ல. நேற்றுக்கு எல்லாரும் அந்த ஒரு வேர்டு வந்து அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இல்லை இவரும் ஒன்று யூஸ் பண்ண தெரியுமா முத்து, சென்ஸ்னா தான் அடிப்படை பொது அறிவு இல்லைன்னு சொல்றதும் இன்சல்ட். அது தேவையில்லாத விஷயம். ஸ்லர் கூட இல்லை, தட்டு கழுவுற டாஸ்க்கு அதை சொல்ல தேவையில்லை அப்படின்றது தான். ரூடாக இருக்குன்னா அது தப்பு, அதை நான் மாற்றிக்கணும். மற்றபடி என் கருத்தை எடுத்துகிட்டு வந்து நான் இன்னொருத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது ஒத்துக்க மாட்டேன். என் கருத்தை நான் சொல்கிறேன், மற்றவங்க கருத்தையும் நான் கேட்குறேன், which is I am very very clear about it. என் கருத்தை நான் பதிவிடுவேன், அது யாரும் பண்ணக்கூடாதுன்னு என்னால் சொல்லவே முடியாது. If that is wrong, this big boss itself it's a wrong thing. என் கருத்தை நான் சொல்லுவேன், அவ்வளோதான், முடிஞ்சு சொல்லி. எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து வைல்ட் கார்டில் வந்து அதை நெகட்டிவ் பாயிண்ட் போகிறதுக்கு எதுக்கு வரணும்? நெகட்டிவ்னு கிடையாது இல்லைக்கா, அது அப்படி பண்ணுறாங்கக்கா, அவங்க ஆட்டிடியூடாக பண்ணுறாங்களா இல்லை அதுதான் அவங்களான்னு தெரில. பாட்டெல்லாம் பாடிட்டு சந்தோஷமா இருக்காங்க அப்படியே. என்னையும் நோட்டீஸ் பண்ணிட்டாங்க வந்தோடனே. நம்ம தான் ஹைட் பண்ணிட்டோமா, வரவங்க தான் ஹைட் பண்ணிட்டே இருக்கோம். நம்ம தான் நம்ம பின்னாடி போயிடுறோம் போலையே. நம்மள பின்னாடிலாம் போல ஏதோ வெளில சொல்லிட்டு வந்திருப்பாங்க போல. போன உடனே எல்லாரையும் என்னை நோட்டீஸ் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு. அதுக்காகவே எனக்கு இது தொட்டு கும்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஏன் அவங்க ஐயோ எல்லாருக்குமே காலை 10:10. எல்லாரும் எல்லா விஷயத்துலையும் மெச்சூரிட்டியாக இருக்க முடியாது. இப்போ நீ வெளியில் பார்த்துட்டு இப்போ 6 பேர் வெளியே இருந்து வந்திருக்காங்க. மஞ்சரி என்ன பண்ணுறாங்கன்னாக்க, மஞ்சரி வெளியே இருந்து பார்க்குறப்ப யாரோ சொல்லி விட்டுருக்காங்க, முத்துக்குமரன் வந்து பயங்கரமாக பேசி எல்லாரையும் லாக் பண்ணுறேன், இல்லை எல்லாரையும் விட நல்லா பேசுகிறேன். இப்போ மஞ்சரி என்ன முடிவோட வந்திருக்காங்கன்னா, பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் யார் ஸ்ட்ராங்காக பேசுகிறாலும் அவங்களுடைய கை ஓங்கும். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்ட்ராங்காக பேசணுங்கிறத மறந்துட்டு எங்கெல்லாம் கேப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபார்முலாவே அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ரியா என்ன பிரச்சனைனாக்க, ரியா வந்து 4 வாரம் நான் பார்த்துருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும், ஐ எம் கரெக்ட், ஐ எம் பர்ஃபெக்ட்னா அவங்ககிட்ட ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸாக சில இடங்களில் மாட்டிக்கிறாங்க. இது நம்ம பார்க்குறது. இப்போ இது அப்படியே கூட இருக்கலாம், இப்போ அது மற்றவங்களுக்கு வேறு பார்வையாக இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், வெளில இருந்து 4 வாரம் பார்த்துட்டு வந்து 4 வாரத்தை தெளிவாக பார்த்துட்டு வந்த 4 பேரும் ஒரே மாதிரி இல்லை. மதியம் 12:05. யாருக்கு நீ சாப்பிடு, நான் அடுத்தது அவ கடைசியா எடுத்துப்பாளா? சுனிதா கொடுத்துருந்தா யாரோ 2 பேர் அப்படி முடிச்சிருங்க. நான் பாதி எடுத்துக்கலாம், பாதி எடுத்துக்கலாம். நீங்க திரும்பி போகணும்தான். ஏன் தெரியுமா, சாச்சனா இருக்காங்க, ராணவ் இருக்காங்க. இல்ல நான் சாப்பிட்டு அப்படியே கழுவிட்டு வந்துட்டேன், எனக்கு வேலை இருக்கு, அதை எடுத்து வைக்க சொன்னாங்கன்ட்டு. அது தப்பு உங்களுக்கு தெரியுதா வர்ஷினி? புரியுது உங்களுக்கு வேலை இருக்குன்னு. இப்ப என்ன, இன்னும் 3 பேர் சாப்பிடல, அவங்களும் இன்னும் சாப்பிடல, இன்னும் 4 பேருக்கு அவங்க ஊட்டணும். சரி ஓகே, அதுதான் நெக்ஸ்ட் டைம் இருக்கேன். இல்ல இப்ப போங்கன்னு சொல்றோம். அதுக்காக இப்ப திருப்பி அலௌடா? அது வந்து சேம் பர்சன் அலௌட், சேம் வாக் பண்ணது அலௌட் இல்ல. ஆமா ஓகே, இதோ வரேன். ஹே போடுவா, பிரச்சனை இல்லை. ஷுவரா? ஷுவர் 2 இருக்கு. எங்க அந்த இது நீ அதுல போட்டு நான் கொண்டு கொடுக்குறேன். ஓகே, கொண்டு போய் கொடுக்குறீங்களா? கருகல இங்க வேகுது. இந்தா இது பாரு கருகிச்சு. அது கருகு தோசை கருகுனா பிளாக் கலர்ல இருக்கும். அவ்வளோ பழப்பழ தோசைலாம் சுட முடியாதுங்க. அப்படியா? சாரி, என்ன டாஸ்க் பண்ணுங்க. என்ன உங்க கூட தானே சுத்துறாங்க, இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? நீங்க தானே சொன்னீங்க அலௌடு, ஆல்ரெடி போனானா? நீங்க சொன்னீங்கல்ல, நான் பொறுமையா இருந்தேன். அவசரமா இப்ப ரெஸ்ட் ரூம் போகணும் அதுக்குன்னா வரலாம். ஆனா திரும்ப உள்ள வரணும், உங்ககிட்ட கேட்டுட்டு தான் உள்ள போகணும். அலௌடுனா ஆல்ரெடி கிச்சன் டீம்ல இருக்க 2 பேர் தான் அலௌடு.
பட் அவங்க கிட்ட கேட்டுட்டு தான் உள்ள போகணும். தாண்டும் போதும் அவங்க நான் பார்த்துட்டு தான் வந்தேன். நான் பார்த்துட்டு பார்க்காம இருந்தனால தப்பு. தோசை இப்ப கொண்டு வந்து வெளியில வரக்கூடாது. மதியம் 12:50. எல்லாரும் நிக்கிற கஷ்டம் நான் சொல்றேன். ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருக்கு. முந்தா நேரத்துல எனக்கு அப்படி வயிற்று வலியா இருந்தேன். ஆனா எல்லாரும் நிக்கணும்காக தான் நின்றுட்டு இருந்தேன் அந்த கியூல. ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இது இருக்கும்ல. சரி அப்போ பேசாம சரி அப்போ எல்லாரும் உட்காந்துருங்க. உட்காந்துருங்க. பேசாம இருங்க. இப்போ டாஸ்க் வந்து பேசாம இருக்கணும், அவ்வளவுதான். இங்க இந்த இதுல உட்காந்துக்கிறீங்களா? நிக்கிறது தானே டாஸ்க். ஜெஃப்ரி ஒரே நிமிஷம், நான் எப்பவுமே சொல்லுவேன் ஜெஃப்ரி, இதுதான் ஒரு டாஸ்க். நம்ம கியூல நிக்கிறதா ஒரு டாஸ்க், கரெக்டா? டேய் அது வேண்டாம்னு அவங்க சொல்ற. நிக்க வேண்டாம், எல்லாரும் அவங்கவங்க உட்கார்ந்துக்கோ, ஒவ்வொருத்தங்க போங்க. ஆனா அது வரைக்கும் பேசக்கூடாதுன்னு. நிக்கிறது பத்தி இல்ல, நிக்கிறது வாஸ் நாட் அ டாஸ்க். ஒருத்தர் கழுவும் போது எல்லாரும் சேர்ந்து இருக்கணும். அதுல ஒருத்தர் போயிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு ஒருத்தர் போயிட்டு கழுவலாம்ல. எல்லாரும் கூட இருக்கணும் தான் டாஸ்க் கொடுத்தீங்க. அதுக்கு மேல இது கொடுக்குறீங்களே மூடிடுறதுக்கு. ஆனந்தி, இதுல உங்களுக்கு என்ன அப்ஜெக்ஷன்? இப்போ நான் சொன்னதுல இல்ல யார் யாருக்கு இதுல அப்ஜெக்ஷன் இருக்கு? ஒரே நிமிஷம், ஏன் ப்ரெஷர் கிளியர் பண்ணிக்கிறேன். டாஸ்க் தான் என்னன்னா இங்க சேர்ந்து நிக்கிறது. இப்போ நிக்கிறதுக்கு டாஸ்க் கிடையாது. அந்த ஒருத்தர் கழுவும் போது எல்லாரும் வரதா டாஸ்க். பேசாம உட்காருங்க, ஒவ்வொருத்தங்க கழுவிட்டு அவங்க போங்க, அவ்வளவுதான் சொல்றாங்க. பேசாம உட்கார்ந்து ஒவ்வொருத்தங்க கழுவுங்க போகணும் சொல்றாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து இப்படி சொல்லல. ஃபர்ஸ்ட் சொன்னது இப்படி சொல்லல. இப்போ நீங்க உங்க சைடுல இருந்து ஒரு டாஸ்க், பேசாம இருக்க ஒரு டாஸ்க் தான் நீங்க என்கிட்ட கேட்டீங்க. கரெக்ட்டா? 31ஆம் நாள் மதியம் 1:15. உட்காந்துன்னு பேசாம இருங்க, எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க. சுனிதா மட்டும் தான் எஞ்சி அப்ஜெக்ஷன் பண்ணாங்க. நான் என்ன கேட்டேன், நான் வந்து நான் அதான் என்ன கேட்டேன், நீங்க ஒருத்தரா வாங்க, 11 பேர் இருக்கீங்க, 11 டாஸ்க் நான் யோசிக்கணும். 11 பேருக்கும் ஒரே டாஸ்க் கொடுக்குறது எப்படி இருக்கு, ஒருத்தருக்கா ஒரு டாஸ்க் கொடுக்குறது எப்படி இருக்கு. அது நான் 11 பேருக்கு சேர்த்தே ஒரே டாஸ்க் கொடுத்துட்டு போயிட்டு வந்துருங்களேன். கரெக்டா மச்சி. ஒரு இப்போ இதுல என்ன தெரியுமா சொல்றாங்க, அந்த இவங்க இருக்காங்க பாரு ப்ரோ, தீபக் ப்ரோ, ரியா இருக்காங்கல்ல, யாருன்னா ஒருத்தர் அப்ஜெக்ஷன் பண்ணா போதும். I follow this. I follow the Sunita. I respect the Sunita. I will stand by Sunita. அதான் மச்சி, எனக்கு வந்து ஓவராலா அவங்க எல்லா இடத்துலயும் ஸ்டாப் பண்றாங்க கேட்டா நம்ம கிட்ட ஒரு கீ பாயிண்ட் இருக்குது. சௌந்தர்யா வந்து ரூல்ஸ் வயலேட் பண்ணது நேத்து நைட்டு. அந்த அதே வச்சு நான் மடக்குன்றேன். நேத்தும் சொன்னாங்க என்ன தனியா பேசினால தான் சௌந்தர்யா போனாங்க ரெஸ்பான்சிபிள். இன்னைக்கு எல்லாருக்குமே ஓகே, சுனிதாவை தவிர. சுனிதா எனக்கு இதுல அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சுனிதா வரும்போது ஐ ஸ்டாண்ட் பை சுனிதா. இன்னும் எப்படி இருக்கு இது புரியல எனக்கு. 31ஆம் நாள் மதியம் 1:45. தடை அதை உடை. ஆக்டிவிட்டி ஏரியாவில் ஒரு டேபிள் மேல 5 ஆப்ஸ்டக்கல்ஸ் இருக்கு. 5 பேர் இந்த டாஸ்க்ல பங்கு பெறணும். முதலில் நிற்கும் நபர் பாலை எடுத்து பேட்டால் டேப் செய்தபடி கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஸ்டக்கலின் வழியிலே அடுத்த நபருக்கு பாஸ் செய்ய வேண்டும். இரண்டாம் நபர் அந்த பாலை டேப் செய்தபடியே அடுத்த ஆப்ஸ்டக்கல் வழியாக பாஸ் செய்ய வேண்டும். இவ்வாறு கொடுக்கப்படும் நேரத்தில் எந்த அணி அதிக பந்துகளை எண்ட் பாயிண்ட் வரை கொண்டு செல்கிறார்களோ அந்த அணியே வெற்றி பெற்ற அணி ஆகும். நினைவில் இருக்கட்டும், ஆண்கள் நேற்றைய டாஸ்கில் வெற்றி பெற்று 1 பாயிண்ட் வச்சிருக்காங்க. நான் கிரிக்கெட் வந்து விளையாடி இருக்கேன். கிரிக்கெட்ல ஃபர்ஸ்ட் வார்ம் அப் பேட்ல வந்து 100 வாட்டி இந்த மாதிரி டேப் பண்ணுவேன் ஒத்த கையில. நான் அதை பண்ணிருக்கேன், அதனால நான் பண்ணுவேன். நம்மளுக்கு வேணும்பா. சாட்ச்னா ஓகே. நான் டேபிள் டென்னிஸ் ஆடுவேன். ஓகே. ஆல்சோ ப்ளே டேபிள் டென்னிஸ். ஓ 4 சம அவ்வளவு வர்றாங்க. இது கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்கா? என்ன இதுதானே பண்ணலாம். டீமை சொல்லிரும், அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி முடிவு பண்ணலாம். டீம் யாரு ஓபனிங் யாரு? நான் ஒண்ணு போறேன். அருண் 2 சமயத்துல 3 4 5 சொல்லிருங்க. நம்ம ரெடி சொல்லிருங்க, அப்புறம் பேசுவோம். இல்ல நீ போலியா? அடுத்து விளையாட்டு. வர்ஷினியும் வராங்க. அப்படின்னா 5 பேர் ஆயிடுச்சு. வர்ஷினி மட்டும் ஏன்னா இப்பவே நமக்காக வரல. பிகாஸ் அது விதத்துல இல்ல, அவங்க இந்த இதுலயே பேலன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கல. சோ இது நம்ம ரொம்ப பேலன்ஸ் பொறுமை வேணும் அவங்களுக்கு. அவங்க பொறுமையா பேலன்ஸ் இல்ல. நாமினேட் பண்ணி நீங்க வந்து நாமினேட் ஆகுறீங்கன்னா ஒரு 5 பேர் நாமினேட் ஆகுறாங்களா, வேற ஒருத்தர் சேவ் பண்ணலாம், வெளில போக வைக்கலாம். இந்த பாஸ்க்காக நாங்க விளையாடுறோம். தெரியும். சோ அந்தக்கான கேம் தான். என்ன இருந்தாலும்
நான் பெஸ்ட் தான் கொடுக்க போறேன். எனக்கு ஒன்றும் வேணும் இல்லை என்னன்னா அவங்க கேட்குறாங்களே எல்லா கேமும் ஜஸ்ட் பிகாஸ் எங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். அப்புறம் என்ன டீம் வச்சிருக்கீங்க நாங்க போயிருவேன்னு சொல்லுவேன். இல்ல வர்ஷினி வரட்டும், அவ ஆடுவா வரட்டும். நானு வர்ஷினி மஞ்சுரி நான் வந்து அவங்க பேசுறது அதெல்லாம் இல்ல. அவங்களுக்கு இந்த ப்ரொவிஷன்ஸ் போகணும்ல, அதுலயும் அவங்க பயத்துல பேலன்ஸ் இல்ல, ஈஸியான பேலன்ஸ் இல்ல, பேலன்ஸ் இல்லன்றதுல இல்ல. ஓகேவா? அதனால அவங்க யாரும் அமைதியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க அந்த மாதிரி நீங்க டீமுக்காக ஒரு சண்டை போடும்போது நீங்க சப்போர்ட் பண்ணல, இது எப்படி நம்புறதுங்க? எனக்கு அதுல இல்ல சப்போர்ட் பண்ணாங்க. கேம் ஆடுறவங்க கழட்டி இருக்காங்க, அதனால தான் அவங்க இங்க இருக்காங்க. கேம் ஆடுனது வேற, வர்ஷினி தட்ஸ் நாட் தி ரைட் வே டு டிஸ்கஷன் வந்து நீங்க அப்புறமே வெச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாஸ் இஸ் வெயிட்டிங். சோ கொஞ்சம் உங்க லைன் அப் சொல்லிட்டீங்கன்னா இட் வில் பி குட். என்னோட பாயிண்ட் கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இங்க இது பண்ணுவீங்க அப்படின்னு உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கா? இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் நான் எடுத்துக்கலாம்ன்றேன். என்ன இப்போ லெட் அஸ் ட்ரை, அவ்வளவுதான். சரி ஓகே இந்திரா, அப்ப அவங்க பண்ணிட்டும் பார்க்கலாம். எனக்கு ஓகே, உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே. இந்த ஒரு பாயிண்ட் தான் எனக்கு இது டீப்லி நாட் டிஸ்கஸ் அவங்க கிட்ட சொல்லி அது எனக்கு புரியுது. சாரி, நான் அதை மீன் பண்ணல. நீங்க எனக்கு சான்ஸே கொடுக்க மாட்டீங்களா? அதனால நீங்க வந்தவங்க சான்ஸ் கொடுத்தாங்க. வர்ஷினி அந்த பேலன்சிங் இதுல நானும் பொண்ணு தான் சொன்னேன், உங்களுக்கு சான்ஸ் கொடுத்தோம்ல. ஏன் கொடுத்தா? நீங்க வந்து 3 டாஸ்க் தாங்க விளையாண்டு இருக்கோம். அப்போ 3 டாஸ்க்ல நீங்க ஆல்ரெடி போயிருக்கீங்க தானே. இது விளையாடலாம் வாங்க. மதியம் 2 மணி. வந்துட்டு போனாரு. ஓகே ஃபைல் எடுக்கிறது. ஃபைல் எடுக்கிறதுக்கு அவன் வந்தாருல்ல, டாஸ்க் கொடுத்துடலாம், முடிச்சிட்டு கொடுக்கலாம். முத்து கோட்டை தாண்டி வந்துட்டாங்க. முத்து நீங்க போயிட்டீங்க சரியா? போயிட்டு கேம் ஆடுறதுக்கு அங்க இந்த பக்கம் போயாச்சு. சரி, இப்போ நாங்க டாஸ்க்கு போகும்போது லைட்டா கால் பட்டாலே உள்ள வந்துட்டு நீங்க டாஸ்க் பண்ணணும். நாங்க அன்னைக்கெல்லாம் அப்படிதான் நான் பண்ணிருக்கேன். வீட்டுக்குள்ள வரணும்னா கேட்கணும். எப்பன்னா பிக் பாஸ் அவருடைய ஆக்டிவிட்டீஸ் நடக்காத போது, இப்ப பிக் பாஸ் உடைய டாஸ்க் நடக்குது. நீங்க இந்த பக்கம் வரணும்னா இந்த பக்கம் டாஸ்க் இல்ல, அந்த பக்கம் எல்லாரும் உட்காருங்கிறது பிக் பாஸ் உடைய கால். இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம விதிமுறைகளே அப்ளை ஆகும் நான் சொல்றேன். யாரு ஃபாலோ சொல்றேன். பிக் பாஸ் டாஸ்க் இந்த பக்கம் நடந்துட்டு இருக்குல்ல, ஏன் அந்த பக்கம் போனீங்க? மைக் எடுக்க நம்ம போனது இல்லையா? தண்ணி குடிக்க போக மாட்டோமா? நான் முதல் பஜர் அடிச்சதும் டாஸ்க் ஆரம்பிக்கும், ரெண்டாவது பஜர் ஆரம்பிச்சதும் டாஸ்க் வாங்க சார் வாங்க. இல்ல இப்ப நான் கேட்டோம்னா நீங்க ரூல் ஆக்கிடுவீங்க. அத இல்லனே, அது ரூல் ஆயிருனே. ரூல் இல்ல இல்ல ரூல் இல்ல இல்ல. இப்ப நாளைக்கு நான் கேட்காம வந்தா கேட்டு இல்லங்க, ஒரு தடவை வந்துட்டோம்னா அது மாதிரி நடந்துச்சுன்றுவாங்க. இல்ல நான் இங்க இருந்து கேக்குறேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இங்க இருந்து கேக்குறேன், அது பெர்மிஷன் கேட்டு வருமான்னு பாத்துக்கிறேன். நான் இங்க இருந்து பாக்குறேன், தெரியுது, நல்லா தெரியும். ஆல் தி பெஸ்ட். Thank you boss. All the best girls. Thank you boys. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டோன்ட் ட்ரை. நீங்க பேசாதவங்கள பண்ணட்டும். சாச்சனா முதல்ல இருந்து ஆரம்பிங்க. சாச்சனா ரிலாக்ஸ். எனக்கு தான் பேலன்சிங். எடுங்க. வெரி குட். சவுண்ட். ஓகே புடிச்சானே விட்டு. Take nice. வெரி குட். சவுண்ட். வெரி குட். ஓகே. ஒன் பிச்ல தான் எடுத்துக்கலாம். எனக்கு என்ன தெரியுமா, நீ இதுக்கு முன்னாடி எந்த டாஸ்க்குமே போலல்ல. நான் போனேனே, லாஸ்ட் டாஸ் நான் தான் போனேன். இதுக்கு 500% ஷோர் சொன்னாங்க எல்லாரும். கிரிக்கெட் பிளேயர்ன்றாங்க, டேபிள் டென்னிஸ். ஆமா, அதை எப்படி கொடுக்க முடியும்? ஏன் இவ்ளோ எனக்கு மட்டும் பொறுமையா பண்ணுங்க. இல்ல நீ அதை கண்ட்ரோல் பண்ணப்ப அது நிக்கும். அவ்வளவுதான். ஓகே இங்க பாருங்க. ஒண்ணே ஒன்னு ட்ரை ஃபார் ஒன். பக்கத்துல கொண்டு விட்டுரு. push it. பிடிச்சுக்கோ. டேக். ஓகே இங்க பாருங்க.
இங்கே போதும் ஹோல்கிட்ட ரொம்ப கஷ்டமா இருக்கு ட்ரையாங்கிள். Shit! இங்க பாரு ஆப்ராகா டாப்ரா அங்க பாரு ஆப்ராகா டாப்ரா விஷால பாரு. நாங்கெல்லாம் உங்களுக்கு கை தட்டணும் சார். யாருக்கு நாம ஃப்ரீ பாஸ் கிடைச்சா நல்லது. வழி இல்ல சார். இப்போ யாராவது ஒருத்தருக்கு நல்லது தானே. அவனுக்கு வரக்கூடாது, இவனுக்கு வரக்கூடாது. உங்களுக்கு வரப்ப நாங்கெல்லாம் கை தட்டணும் தான். சார் நாமினேஷன் டாஸ் பாஸ் சார். என்னோட இஷ்டம் சார். நான் அப்படி தான் பண்ணுவேன். சந்தோஷப்படுறேன்டா. ஐயோ டென்ஷன்ல இல்ல, ஹாப்பியா இருக்குது சார். நீங்க அப்படி பேசாதீங்க எங்க கூட. இந்த நேரத்துல மண்டர்கள். ஆமா சம்டைம்ஸ் ஸ்ட்ராட்டஜி பிளான் நீங்க எப்படின்றீங்க? ஜாக்லின். ஜாக், this is for you, ஜாக். ஏய் எப்படி பண்றானுங்க பராய பேட்ட. ஏய் ஜாக். ரெடி இந்த கவுசிங் வந்தா வருவான். All the best. Thank you, boss. Thank you, boss. Questions. சீக்கிரம். இல்ல போ அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஒன் பீச் ஆடலாம் ப்ரோ. இரு. கமாண்டா. அவ்வளவுதான், சூப்பரா. ஈஸி. வெரி குட். இதுதான் பிரச்சனை. இதுல முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். இங்க பாரு கை தட்டணும் போல இருக்கு. ஆமா லைட்டா டில்ட் பண்ணி வச்சா போதும். வாமா சௌந்தர்யா. லைட்டா டில்ட். அவ்வளவுதான். கொஞ்சம் பவர் கம்மியா நெக்ஸ்ட் டைம். கொஞ்சம் பவர் கம்மியா. அப்படியே அந்த பக்கத்துல சூப்பர். ஜெஃப். ஒண்ணு அவ்வளவுப்பா. அம்மான் சத்யா. ஈஸி. அவன் கரெக்டா ஆடுறான். சூப்பர். பேட் டில்ட் பண்ணி போடு. ரெடியா இருக்கு. அவ்வளவுதான். ரெடியா? நான் கொடுக்குறேன் ஜெஃப்ரி. ஓ சூப்பர். ஏய் வா. எடுங்க. ஜெஃப்ரி கொஞ்சம் பின்னாடி போ. சென்டர் வாங்க ஸ்ட்ரிக் கொடுங்க. ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் போடாங்க. இத ஃபோக்கஸ் பண்ணு. கேம் ஓடாத. ஃபோக்கஸ். பிபி. வா. ஜெஃப்ரிக்கு மட்டும் கொடுக்காதீங்க. சத்யா கிட்ட பால் இருக்கிறப்போ. ஓகே. ஏய் சூப்பர். அப்படியே வச்சிரு. ஜெஃப்ரி வாங்க. இப்படி. பிபி நீ வாங்க. வெரி குட். ரெடி. அடுத்து போ. வெரி குட். வெல் பிளேட். ஏய் நம்ம சொல்ல. गाइस 1 2 3 சூப்பரா பண்ணாங்க. கொடுக்கப்பட்டுள்ள டைம்ல ஆண்கள் அணி ஒரு பால போட்டு வின் பண்ணிருக்காங்க. வாழ்த்துக்கள் ஆண்கள் அணி. பாமோட பாத்து பாம் எடுத்துற கூடாது. மதியம் 2:35. முதல் முறையாக இந்த பிக் பாஸ் சீசன் 8 இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வென்ற ஆண்கள் அணிக்கு வாழ்த்துக்கள். எல்லாம் எங்க இந்த வெற்றி கடினமா இருந்தாலும் மனதளவுல சுலபமானது தான். அடுத்து வர போறது தான் இந்த டாஸ்க்கு. இந்த வாரம் நாமினேஷன்ல இருக்கும் நபர்கள் ஜாக்லின், விஷால், ரஞ்சித், அருண், முத்துக்குமரன் மற்றும் தீபக். இவங்கள யாரை காப்பாற்ற போறீங்கன்னு முடிவு பண்ணி இங்க வந்து சொல்லுங்க. ஓகே பா. I will go and see. எல்லாரும் அன்றாட வேலைகளை பார்க்கலாம்.
தேங்க்யூ சார். இல்ல இப்போ இல்ல இப்போ ஜாக் நம்ம டீம்ல இருக்கலாமா இருக்க கூடாது? மச்சான் 10 11 அப்படி என்கிட்ட கேட்க கூடாது. பாக்கட்டும்மா ரியா என்கிட்ட கேட்க கூடாது. நீங்க கேட்க கூடாது. நீங்க என்ன சொன்னீங்க? இன்ட்ரெஸ்ட் இல்லனா போயிடலாம். நீங்க அப்பா உங்ககிட்ட சொல்லுங்க. என்கிட்ட கேட்க கூடாது. இந்த டீம் கிட்ட கேளுங்க. என்கிட்ட கேட்க கூடாது. என்னங்க வெளில போறீங்கன்னா அவங்க வெளில போறது கரெக்ட்டான உங்க டீம் கிட்ட கேளுங்க. அப்புறம் என்ன கன்ஃபைஸ் பண்ணுங்க. ஓகே 5 6 7 8 மதியம் 2:50. பாஸ் எல்லாத்துக்குமே அவசியம் தான். இதில் யாரும் விட்டு கொடுக்கறதுலையோ மனசு கஷ்டப்படுறது எல்லாத்துக்குமே எல்லாருமே இந்த இடத்துல ஒருத்தரும் தனக்கு வேணும் தான் நினைப்பாங்க. இதில் பெட்டர் பர்சன் யார் ஒஸ்ட் பர்சன் யாருங்கிறதில்ல. எனக்கு கிடைச்சா நானும் சந்தோஷப்படுவேன், மகிழ்ச்சியாக இருப்பேன். ஸோ என்னுடைய மனசுக்குள்ளே நான் இந்த மாதிரியான கருத்து கணிப்பில் நான் இல்லாமல் இருக்கிறது பெட்டர்னு என் மனசாச்சு. நான் பேசுறது புரிஞ்சுக்கணும். புரியுது, நீங்கள் சொல்லி முடியும். எனக்கு வேணும்னு நான் உங்கள்கிட்ட அடம் பிடிக்கல, சண்டை போடல, கொடுத்தா மகிழ்ச்சியாக வாங்கிக்குவேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் எடுக்கிற ஒரு முடிவுகளுக்கு நான் முட்டுக்கட்டையாக இப்போ இருந்துட மாட்டேன். ரைட், உங்களுடைய சுதந்திரமான முடிவை நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். ஏன்னா நீங்களாம் ஒரு சுமூகமான ஒரு முடிவு எட்டும் பொழுது அந்த முடிவுக்கு நான் ஒரு இடைஞ்சலாகவோ ஒரு விஷயமாகவும் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறத நான் உறுதியாக தெரிஞ்சுக்கிறேன். அதனால் நான் வெளியிருக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். இந்த பாஸ் எனக்கு ஏன் வேணும்னா, எந்த வாரம் என்ன நடக்குது, மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறதுங்கிற யாராலையுமே கணிக்க முடியாது. ஒருவேளை டீம் முடிவெடுத்து இந்த பாஸை எனக்கு கொடுத்து நான் நாமினேஷன்லேருந்து ஒருவேளை போகாமல் தடுக்கப்பட்டேன்னா அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். எனக்கு கிடைச்சா என்ன சந்தோஷப்படுவேன்னா அதுதான் யாருக்கு கிடைச்சா சந்தோஷப்படுவேன். டீம் என்ன முடிவெடுக்குதோ அதுக்கு நான் முழு மனதாக ஒப்புக்கொள்கிறேன். நான் பேசிட்டேன். அடுத்து ஓகே. ஸோ இது நாள் வரைக்கும் இந்த 4 வாரங்களா என்னோட கான்ட்ரிபியூஷன் இது வரைக்கும் டீமுக்காக என்ன இருந்ததுன்றதை வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் என்னுடைய ஃப்ளாஸும் இருக்குது, ப்ளஸஸும் இருக்குது. ஸோ அதனால் அது என்னால் வந்து ஈக்குவேட் பண்ணி சொல்ல முடியல. நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்ல முடியல. அது ஓவராலாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். டீம் கன்சிடர் பண்ணிச்சுன்னா எனக்கு ஆப்வியஸ்லி கொடுத்தீங்கன்னா நான் இடத்துக்கு தான் போகிறேன். டீம் கன்சிடர் பண்ணிச்சுன்னா எனக்கு இந்த பாஸை கொடுங்க. ஐ வில் ட்ரை டு மேக் மை செல்ஃப் ப்ரூவ் மை செல்ஃப் பெட்டர் இன் அ பெட்டர் வே. எனக்கு என்னென்னா நாமினேஷன் பாஸ் ஏன் நான் எனக்கு வேணும்னு கேட்குறேன்னா, வெளியிலேருந்து வந்த வைல்ட் கார்ட் அவரும் ஆடியன்ஸாக இந்த ஷோவை பார்த்துட்டு அதுக்கு மேலே தான் உள்ளே வந்திருக்காரு. ஸோ அவருக்கு எப்படி இந்த பெர்ஸ்பெக்டிவ் ஃபீல் ஆச்சோ, இந்த மாதிரி எத்தனை பேருக்கு இந்த பெர்ஸ்பெக்டிவ் ஃபீல் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல. டீமாக ஒரு எஃபர்ட்டாக நான் என்னால் முடிஞ்ச எஃபர்ட் எல்லாத்துலேயுமே நான் போட்டிருக்கேன். பேசிக்காக நான் போயிட்டா சமையலில் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. நான் வந்து கேர்ள்ஸ் டீம்ல இருந்து இங்கே வந்திருக்கேன். நான் வந்து உங்களுக்கு ஒரு லக்கி சாம் நீங்களே சொல்லியிருக்கீங்க ஜாக்லின் உனக்காக அப்படின்னு. ஸோ எனக்காக அதை கொடுக்கலாம். சரி சும்மா சொன்னேன், எனக்கு அது வேண்டாம். எனக்கு தெரியும் இவ்வளோ நாளாக பாய்ஸ் டீமுக்காக விளையாடுறீங்க. ஃபர்ஸ்ட் பாஸு அதையும் நான் எப்படி கேட்கறது? எனக்கு இந்த கேம்ல இருக்கணும் தான், ஆனால் இப்படிலாம் இருக்க தேவையில்ல. எனக்கு இந்த கேம்ல எப்படி இருக்கணும்னு எனக்கே தெரியும். சூப்பர் 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 சூப்பர். சரி என்ன பண்ணலாம் இப்போ யூஸ்வலா இன்னொரு சஜஷன் விட்டுரு. நம்ம எல்லாரும் கருத்தை வச்சுட்டோம், திருப்பி நம்ம அதே தான் பேசுறோம். ஆமா, முடிவு சம்பந்தமே இல்லாத யாரா இருக்கீங்க? நாங்க 2 பேரும் தான். நான் ஒரு வார்த்தை அவங்களும் வெளியே போயிட்டாங்க. நானும் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன் சார். நான் ஏற்கனவே இந்த நாமினேஷன் பாஸை பயன்படுத்திட்டேன் முதல் வாரம். அதனால இந்த நாமினேஷன் பாஸை நான் வந்து ரஞ்சித் சார் கொடுக்கணும் நான் வந்து வழிமொழிகிறேன். தீபக் அண்ணா வந்து ஃபர்ஸ்ட் இருந்துச்சு ஒரு வாரம், அதுக்கு ரெண்டு வாரம் கொஞ்சம் லைட்டா அன்பேலன்ஸ் ஆனாரு. ஆனா இந்த வாரம் அவரோட ஸ்ட்ரைக்கை காமிக்கிறாரு, அவரோட இதை ஹோல்டை வந்து அவர் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ ஐ ஓட் ஃபார் தீபக் அண்ணா. ஓகே, தொடர்ந்து 2, 3, 4 வாரங்கள்னு அண்ணனுக்கு ஒரு சின்ன பிளாக் மார்க்கு கொஞ்சம் அழுத்தமாகவே இருக்கு. போன வாரம் அண்ணன் போயிடுவாருங்கிற பயம் நமக்குள்ள எல்லாருக்குமே இருந்ததால எனக்கு அது இந்த வாரம் இந்த ஒரு வாரத்தை கடந்துட்டு அண்ணன் பிக்கப் ஆயிடுவாருன்னு எனக்கு தோணுது. அதனால நான் தீபக் அண்ணாக்கு ஓட்டு போறேன். ஒரு 5 தானே போயிட்டாருன்னா வெரி பிக்கஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் பார்ட் வந்து உங்களோட டீம்ல இருந்து மிஸ் ஆகும். எவ்வளோ பெரிய பேட் சிச்சுவேஷனா இருந்தாலும் ஒரு 5 தானே ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணாருன்னா மொத்த ஹவுஸே ஒரு மாதிரி மாறிடுது. அது வேற லெவல் பிளஸ். அதனால எனக்கு ரஞ்சித் அண்ணா ஒரு பர்சன்ட் சான்ஸ்ல கூட அவர் போக கூடாதுன்றதுக்காக நான் சொல்றேன். உங்க ஓட் ரஞ்சித் அண்ணா. தீப் ஜெஃப்ரி. நான் எப்பவுமே ரஞ்சித் ப்ரோ கூட இருக்கிறேன், நான் ரஞ்சித் சார் கூட இருக்கிறேன்றதுக்காக நான் சொல்ல. ரஞ்சித் சார் வந்து இப்போ ரொம்ப பிக்கப் ஆயிட்டாரு.
நிறைய மோட்டிவேட் பண்ணுறாரு, நிறைய அவர் கருத்து சொல்கிறாரு. எனக்கு நிறைய புரிய வச்சதே அவர் தான். நான் தூங்காமல் ஒரு சில நாள் பேசி நிற்கும் போதெல்லாம் எனக்கு நிறைய சொன்னது அவர் தான். நாங்கள்லாம் சூஸ் பண்ணி ரஞ்சித் சாரை சொல்லணும்னா இந்த வாரம் அவர் நிறைய ஷைன் ஆகலான்னு எனக்கு. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஷைன் நான் இன்னும் பார்க்கல. ரஞ்சித் சார்கிட்ட இன்னும் கொஞ்சம் ஷைன் இருக்குது, அவரால் முடியும். அதனால நான் ரஞ்சித் சார் சொல்லுவேன். தீபக் அண்ணா லாஸ்ட் வீக் வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரான, நம்ம எல்லாருமே அதான் யோசிச்சுட்டு இருந்தோம் தீபக் அண்ணான்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வாரம் தீபக் அண்ணா வந்து கொஞ்சம் நம்ம வாயாலேயே எல்லா இடத்துலையுமே சீனியர்னு சொல்லி அவர் ரொம்ப ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு ரொம்ப பீக் வந்துட்டார். ரஞ்சித் அண்ணாவுக்கு வந்து இன்னும் கேமில் கூட சண்டை இதெல்லாம் தாண்டி வாய்ஸ் ஓவரு இதெல்லாம் தாண்டி ஒரு டாஸ்கில் ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு இதுவே இல்லை. எங்கே போனாலும் கேம் விளாட்னாலும் என்டர்டெய்னர், சமைச்சாலும் என்டர்டெய்னர். ஸோ சீனியரை கம்பேரிட்டிவ்லி பார்த்தோன்னா சீனியருக்கு எல்லா ஒரு ஜோனுமே இருக்குது. இவரோட நேச்சரே தாய்க்குளமே இப்படி போயிட்டு இருக்கு ரொம்ப இது ஒரு கட்டத்தில் ஒரு 3-4 வாரத்துக்கு அப்புறமே என்ன ஆகும்னா வெளியில் இருக்கிறவங்களுக்கு மைட் பி அது நடிப்போ அப்படின்ற மாதிரி தோணலாம். அது அவருக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அவருக்கு இன்னொரு வாரம் கிடைச்சா இது இன்னும் ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு இதாக இருக்கும். ரஞ்சித் தானே சொல்லுவேன். 4 ஓட்டு நீங்கள் இப்போ என் ஓட்டு அங்கே ப்ளே பண்ணணும் அப்படின்ற ஒரு ரோலில் இருக்கிறப்போ என்னோட ஓட்டு தீபக் அண்ணாக்கு நான் கொடுக்குறேன். அவருக்கான ரீசன்ஸை நான் சொன்னேன். ஆக்சுவலாக என்ன ரீசன் அவருக்குன்னு ஃபர்ஸ்ட் நான் அவர் பேர் தான் சொல்லியிருந்தேன். இவருக்கான ரீசன்ஸ் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜாக்கலும் விஷாலும் சொன்ன பாயிண்ட்ல இவர் வந்து என்டர்டெய்னராக வெளியே வந்துட்டு இதாக இருக்காரு. பட் ஆனால் இவர் ஒரே கைண்டாகவே இருக்காரோன்றது அது வந்து ஒரு ரியலா ஃபேக்கான்ற மாதிரி வெளியே வந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறது உண்மை. திடீர்னு இவர் போயிடுவாரோ அப்படின்ற ஒரு பயம் எனக்குள்ள இருக்கு. அந்த தராசில் வச்சு பார்க்கும்போது டக்குன்னு ஸ்ட்ராங்கா இருக்காரு அவரு, இவர் என்னவோ ஒரு பாயிண்ட்ல அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்ற ஒரு பயம் எனக்கு இருக்கு. அந்த அடிப்படையில் நான் என்னோட ஃபைனல் ஓட்டை வந்து ரஞ்சித் அண்ணாக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் நீங்க சொல்றதெல்லாம் பார்ப்போம் எனக்கே ஒரு ஹோப் வருது தட் ஐ கேன் கேரி அவேன்னு சொல்லிட்டு இந்த வாரத்துக்கு. ஏன்னா ஜாக்லின் பேசுறப்பதான் எனக்கு அது இல்ல இதுல நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இல்ல ப்ரோ, இல்ல நானும் பேசுறேன் தானே கேட்கிறேன். ஸோ அதனால வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ், ஏன்னா ரஞ்சித் சார் நான் அப்படி பார்க்கல. இப்போ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது ஐ திங்க் ரஞ்சித் சார் ஷுட் பி சேவ்ட். பிக் பாஸ் ஜெயிச்சு வெளியே போறேன், பிக் பாஸ்ல இவ்வளோ நாள் இருக்கிறேங்கிறதெல்லாம் தாண்டி எனக்கு நீங்கள்லாம் சேர்ந்து என் மேலே ஒரு மரியாதையும் அன்பும் வச்சு எனக்குள்ளே நான் தேருவேன். இவனுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, இவன் சரியான ஒரு ஆள், மற்றவங்களுடைய பார்வைக்கு அவன் தவறாக இருந்தாலும் இங்கே ஒரு பொருள் இருக்குதுன்ற உணர்ந்து நீங்கள் எனக்கெல்லாம் வந்து ஒரு வாடான்னு சொல்லி கை தூக்கி கை கொடுத்து அரவணைக்கிற அந்த தன்மைக்கு முதல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றி. சாதாரண விஷயம் இல்லை, பெரிய விஷயம். ஏன்னா நான் இந்த கப்படிக்கிறத விட இந்த மூமெண்ட்டில் இன்னைக்கு வரைக்கும் என் தாய்மேல் அணையாக சொல்கிறேன், ஒரு நாமினேஷன் பாஸ்லையும் நான் என் மூஞ்சியை வச்சு பார்த்தது கூட கிடையாது. ஆனால் நீங்கள் எல்லாரும் என்ன வச்சு பார்த்தீங்க பார்த்தியா, அதுதான் எனக்கு ரொம்ப அது சிறப்பாக இருக்கு. 31ஆம் நாள் மதியம் 3:30. பாஸ் சொல்லுங்க சத்யா. எஸ் பாஸ், இப்போ பாய்ஸ் டீம் வந்து டிசைட் பண்ணிட்டோம் பாஸ் இந்த பாஸ் யாருக்கு கொடுக்கலான்னு. சரி, ஸோ இந்த வாரம் வந்து பாய்ஸ் டீம் நாமினேஷன் பாஸ் வின் பண்ணனால அந்த பாஸை வந்து முழு மனசோடு நாங்கள் கொடுக்க போகிறது ரஞ்சித் சாருக்கு. மிஸ்டர் ரஞ்சித், யூ ஆர் சேவ். ரஞ்சித் வாழ்த்துகள். தேங்க்யூ. 31ஆம் நாள் மாலை 4:25. டிக் டிக், யார் அது? திருடன். என்ன வேணும்? நகை வேணும். என்ன நகை? கலர் நகை. என்ன கலர்? பிங்க் கலர். பிங்க் கலர். சாரி ப்ரோ, பிங்க்னு பார்த்து தான் வச்சேன். பிங்க்னு பார்த்தீங்கன்னா வேற எங்கனா போவீங்க. அட்லீஸ்ட் சொல்லுங்க. சாரி ப்ரோ, கேம் விளையாடிட்டு இருந்தோம். வலிக்குதுமா? சாரி ப்ரோ. ப்ளீஸ். டிக் டிக் முடிந்தது, நான் திருப்பி மூடுறேன். சரி, ஓகே ஓகே, வாங்க விளையாடலாம். ஓ அந்த புடியா? பின்ன 6 நிமிஷம் எல்லாம் சொல்லாதீங்க. ஆமா சொல்லுவேன். உங்க இஷ்டத்துக்கு சொல்லாதீங்க சரிங்களா? இஷ்டத்துக்கு இல்ல, ஏன் இஷ்டம் தான் அது. என்ன தொட்டிங்களா? கேம் ஆடிட்டு இருந்தேன், பிங்க் நான் பார்த்தேன் தான் நான் வந்தேன். சரி, வேற என்ன பார்க்க வேண்டியது? என்னைய பாத்தீங்க? அங்கதான் தெரியுது பிங்க் எனக்கு, அதனால நான் வந்தேன். அதுக்கு எதுக்கு மேனஸ் இல்லன்னு சொல்றீங்க? கண்டிப்பா மேனஸ் இல்லங்க உங்களுக்கு. You don't have manners. அதுவே இப்போ உங்க ஃப்ரெண்டா வந்து யாரை வச்சா என்ன சொல்றீங்க? Touch me.
Without my permission, how can you touch me? No manners. Learn manners, please. எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்ச மேனஸை நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரியும், ஓகேங்களா? என்ஜாய் யுவர் கேம். எங்க இப்படி கேவலமா ஒரு இது பண்ணிட்டு எங்க என்ஜாய் பண்றது? நீங்க சொல்றது நல்லா இருக்கா? ஆமா, நீங்க சொல்றது அப்படியே குளு குளுன்னு இருக்குல்ல, என்ஜாய் பண்ணிக்கோங்க. மாலை 4:50. ஏய் நண்டு, pink illadi. Thank you Nandu brand for the lungis. Thank you. என்ன மாதிரி கலர் வேணும்? கிரேல பிளாக்கா? புரியல எனக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, கிரேல பிளாக் அனுப்புங்க. அப்படிதான் கேட்கணும் போல இருக்கு. மாலை 6:50. சைல்ட்ஹுட்லேருந்து சொல்கிறேன். ஒரு 10 இயர்ஸ் அந்த 8 இயர்ஸ் இருக்கும்போது சைல்ட்ஹுட்டில் நம்ம என்ன ஃபேஸ் பண்ணக்கூடாதோ அந்த மாதிரி சில விஷயங்கள் எனக்கு வந்து நடந்திருக்கு. அம்மா அப்பா, எனக்கு ஒரு தம்பி இருக்கான் குட்டி, எனக்கும் அவனுக்கு ஒரு 4 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ அம்மா அப்பா தம்பி நான் ஒரு வீட்டில் இருப்போம், பாட்டி தாத்தா சித்தி ஒரு வீட்டில் இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நான் என் பாட்டி கூட தான் வளர்ந்துருக்கேன். நிறைய நாள் நான் பாட்டி வீட்டில் தான் இருப்பேன். எனக்கு அந்த ஸ்பேஸ் வந்து ஏன் அங்கே கிடைக்கலன்னா, என் அப்பா வந்து லைக் ஒரு வாரத்தில் 7 நாள் இருக்குன்னா எங்கள் வீட்டில் 6 நாள் சண்டை நடக்கும். 6 நாள் அது கேட்க ஒரு மாதிரி இருக்கும், வீட்டில் இருக்க பெருசாக எனக்கு பிடிக்காது. ஸோ அவருக்கு எப்படின்னா அவர் ஆல்கஹாலிக். ஸோ அவரை பார்த்துக்கணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படின்னு அவர் நினச்சதில்லை. ஒரு நாள் பயங்கர சண்டை ஆயிடுச்சு. எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, அந்த வீட்டிலேருந்து அப்படியே அவங்க முடியை பிடிச்சி இழுத்துட்டு வந்து ரோட்டில் தள்ளிட்டாரு. அன்னைக்கு ஒரு மிட் நைட் அந்த மாதிரி இருக்கும். அன்னைக்கு எங்கள் அம்மா டிசைட் பண்ணிட்டாங்க, இனிமேல் நம்ம இதை ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்மாவும் அப்பாவும் ஒன்றா இல்லை. ஸோ நாங்கள் செப்பரேட்டடாக பாட்டியோடு இருந்தோம். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இதே மாதிரி தான் இருக்குமோ நம்ம லைஃபு அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும் போது தான் வந்து என் லைஃபையே கலர்ஃபுல்லாக மாற்றின ஒரு பர்சன் வந்து என் லைஃப் என் சித்தப்பா. சித்தப்பானா அப்பாவோட தம்பி. ஸோ அவர் வந்து நிறைய விஷயங்கள் எங்கள் வீட்டுக்காக பண்ணார். விஜய் டிவியில் வந்து நீங்களும் ஆகலாம் விஜய் ஸ்டார்ஸ் அப்படின்னு ஒரு ஆடிஷன் வருது. அந்த ஆடிஷனில் அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப பயந்து வீட்டுக்குள்ளேயே வளர்ந்துட்டு இருந்தேன்னா, ரொம்ப வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய க்ரௌடை பார்க்குறேன், நிறைய பேர் இருக்க இடத்த அப்போ தான் நான் ஃபேஸ் பண்ணுறேனே. அந்த ஆடிஷனுக்கு அப்புறம் ஒரு 3 months கேப் இருந்தது. நான் சைமல்டேனியஸாக காலேஜும் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு 3 months கேப்புக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு ஒரு சீரியல் இருக்குது, அதில் நீங்கள் ஒரு சின்ன ரோல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நான் அந்த சீரியல் கம்மிட் ஆகிட்டு படிச்சுட்டே இருந்தேன், நடிச்சுட்டு இருந்தேன், எக்ஸாம் போவேன், அப்புறம் ஷூட்டிங் போவேன், இப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு பாயிண்ட்ல வந்து எனக்கு நீங்கள் லீடாக பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு ஆஃபர் கொடுக்கும்போது தான் நான் என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல் ஈரமான ரோஜாவே சீரியலை நான் லீடாக பண்ணேன். அந்த சீரியல் பயங்கர ஹிட்டு. ஸோ இந்த பாட்டு இருக்குல்ல என் லைஃப்பில், அது பயங்கர ஹாப்பியாக இருந்தது. என்னடா நமக்கு இவ்வளோ சந்தோஷம் இருக்கே, என்ன கடவுள் நம்ம வாழ்க்கையை மாற்றிட்டாரு போலையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது ஒரு விஷயம் வருது, இந்த மாதிரி சித்தப்பா இறந்துட்டாங்க அப்படி சொல்லிட்டு. அப்போ அது எனக்கு அதுலேருந்து வெளில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எப்படி அது ரியலைஸ் பண்ணேன்னா, ஓகே அவரோட ஒரு சிங்கக்குட்டி எங்கள் கூட இருக்கான், அவரோட பையன், அவனுக்கு ஒரு 9 வயசு ஆகுது இப்போது, அவனை பார்த்துக்கணுன்றதுக்காக அவனுக்காக நிறைய விஷயங்கள் மாற்றிக்கிட்டு லைஃப் ஃபுல்லாக அந்த மாதிரியே போயிட்டு இருந்தது. அப்புறம் நான் தென்றல் வந்து என்னை தொடும் சீரியல் பண்ணேன். அது ஒரு ஹிட்டான சீரியல் ஆச்சு. ஒரு 8 months நான் பிரேக் எடுத்திருந்தேன். அந்த பிரேக்குக்கு அப்போ தான் நான் வந்து இந்த பிக் பாஸ்குள்ளே வந்தேன். ஸோ இதுதான் ஷார்ட் ஸ்டோரி, முடிஞ்சுது. மாலை 6:55. ஓகே, விஜய் டிவியில் 10 வருஷமா இருந்திருக்கேன். என் கதையை நான் எங்கேயுமே சொன்னதில்லை. மேபி இந்த சீட் தான் நான் யாரு, என் அம்மா யாருன்னு சொல்றதுக்கான இடம் போல இருக்கு. ரொம்ப சந்தோஷமா ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு நாள் வந்து ஒரு 4 மணி இருக்கும். கண்ணை திறந்து பார்க்கும்போது நம்ம அப்பா மூஞ்சிலாம் நம்மளுக்கு எப்படி ஞாபகம் வரும், சிரிச்ச மாதிரி ஒரு மாதிரி அப்படிலாம் ஞாபகம் வரும்ல. எங்க அப்பா மூஞ்சி எனக்கு எப்படி ஞாபகம் வரும்னா, கண்ணை திறந்து பார்க்குறேன்,
மேலே கயிறில் எங்கள் அப்பா இப்படி இருக்கார். இப்படி பார்த்தா எங்கள் அப்பா எனக்கு தெரிகிறாரு. அப்படி தான் எங்கள் அப்பா மூஞ்சே நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் எங்கள் அப்பா மூஞ்சே எனக்கு அப்படி தான் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் அவ்வளோதான், லைஃபே முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு நிலமையில தான் நாங்கள் இருந்தோம். ஒரு நாள் எங்கள் அம்மா வந்து எங்கள் தாத்தா கிட்டே போய் என்னோட புருஷனோட கொஞ்சமாவது நிலமாவது கொடுங்க, நான் அங்கே வீடு கட்டிக்கிறேன்னு கேட்குறாங்க. என் பிள்ளையே போனதுக்கப்புறம் உனக்கு எப்படி கொடுக்க முடியும்னு எங்கள் அம்மா கிட்ட சொன்னோன்னே எங்கள் அம்மா கிருஷ்ணால் ஊற்றிட்டு நிற்கிறாங்க. அங்கே தான் என்னமோ தெரியல எங்கள் லைஃப் ஆரம்பித்ததோ அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே நான் போய் எங்கள் தாத்தா கிட்டே எங்கள் அம்மாவை ஏன் இப்படி பண்ணீங்கன்னு நான் கேட்குறேன். ஸோ அங்கே எங்களுக்கு புது வீடு கட்டுறதுக்காக ஒரு லேண்ட் கொடுத்தாங்க. ஒரு 2 சென்ட் இருக்கும். அங்கே தான் எங்கள் வீடு. சின்ன வயசுலேயே எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது. நானும் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருந்தாங்க. சின்ன வயசில் அவளுக்கு ஒரு விஷயம் வந்து தப்பாக நடந்துருச்சு. என்னால் கேட்கவே முடியல. ஏன்னா எனக்கு அவ்வளோ பயம். என் வீட்டில் போய் எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறதுக்கு எங்கள் அப்பா இல்லை. எங்கள் அம்மா என்னை எப்படி வளர்த்திட்டாங்கன்னா, யார்கிட்டையும் போய் சொல்லாத அப்படி வளர்த்திட்டாங்க. ஒரு நாள் நைட்டு வந்து ஈஸ்டர் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது ரோட்டில் ஒரு கார் வந்து இப்படி ஏற்ற வந்துருச்சு எங்கள் அம்மாவை. எனக்கு என்ன ஒரு 7ஆவதோ 8ஆவதோ படிச்சுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்ட ஒரு பர்சன். நான் எதுவுமே சொல்லிடக்கூடாது இல்லை எதுவும் பண்ணிடக்கூடாது, நான் பயமுறுத்துறதுக்காக அதை பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு தான் ஏதோ ஒரு இடத்துல நான் ஸ்டாண்ட் எடுத்து நான் எங்கள் அம்மா கிட்ட நான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன்னு சொல்லி முதல் நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்னேன். அங்கே கேட்க ஆரம்பித்தவ தான் எங்கள் அம்மாவை வந்து உனக்கு புருஷன் இல்லாமல் நீ முன்னாடி வந்து கல்யாணத்தில் நிற்கக்கூடாது, உன் பொண்ணை வந்து நீ சரியாக வளர்க்கல இப்படின்னு எவன் பேசினாலுமே நான் கேட்க ஆரம்பித்தேன். எனக்கு தோணுச்சு நான் கேட்கணும்னு. எங்கள் அம்மா மாதிரி நான் இருக்கணும்னு நினைக்கல. எங்கள் அம்மாக்காக நான் இருக்கணும்னு நினச்சா அதை நான் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். எல்லாரும் அவங்களோட ஆம்பிஷனாக என்ன நினச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரில. காசு சம்பாதிக்கணுன்றது தான் என்னோட பெரிய ஆம்பிஷனாக இருந்தது. ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு நான் ஏரோஸ்டர் முடிக்கும் போது பவித்ரா போன அதே நீங்களும் ஆகலாம் விஜய் ஸ்டார்ஸ் என் கண்ணிலையும் பட்டு நானும் போகிறேன். முதல் டைம் வந்துட்டு விஜய் டிவி தான் எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸை கொடுத்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் அதில் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்த்துக்கலான்டா, என்னடா விஜய் டிவியில் நான் செலக்ட் ஆகிட்டேன்டான்ற கான்ஃபிடென்ஸ் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. நான் உள்ளே வந்தேன், சீரியல்லாம் பண்ணேன், ஷோஸ் பண்ணேன். அப்போ என்கிட்ட கொஞ்சம் காசு வந்துச்சு, வீட்டுக்கும் பண்ணேன். நான் இங்கே வந்ததுக்கு, நான் இந்த கதையை சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, சிங்கிள் பேரண்ட்டாக வளர்க்கப்பட்ட எல்லா பெண்களும் தைரியசாலிகள் மட்டும் கிடையாது. அவங்களுக்கு ஒன்று வேணும், அவங்க ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த இடத்துக்கு கண்டிப்பாக போவாங்க. ஸோ யாராவது இதை பார்த்துட்ருக்கீங்க, முடியலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அங்கே போவீங்க. நான் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கேன். தயவு செஞ்சு யாருமே வந்துட்டு உங்கள் மனசை விட்டுறாதீங்க. இதுதான் என்னோட கதை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இப்போ இவ்வளோ சொன்னேன்ல, இப்போ உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்ச லைஃப்ல திரும்பி போய் என்ன சேஞ்ச் பண்ணணும்? நான் எதுவுமே சேஞ்ச் பண்ண மாட்டேன். ஒரு விஷயத்த கூட சேஞ்ச் பண்ண மாட்டேன். நான் இங்க நிக்கிறேன்னா அந்த அடியிலாம் தான் எனக்கு. இரவு 7:10. இந்த ஸ்டோரியை உங்க எல்லாருக்கும் சொல்றதுக்கும் மக்களுக்கு சொல்றதுக்கும் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஆனா அதை தாண்டி இந்த மேடையை நான் யாரு அப்படின்னு ஒருத்தருக்கு வந்து நான் அடையாளம் காமிக்கணும்னு நினைக்கிறேன். மிஸ்டர் நவரத்ன ராஜா எங்க அப்பாவுக்கு நான் தான் இதுன்னு தெரியாது. இப்போ நான் உட்காந்துருக்கத டிவியில் பார்த்தா கூட நான் தான் இதுன்னு தெரியாது. என்னையும் எங்கள் அம்மாவையும் விட்டுட்டு போய் எங்கேயோ இருக்காரு இப்போ, சரியா? ஆனால் நான் தான் இது இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கேன், இந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்கேன்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும். இந்த மேடை கிடைச்சது இன்னைக்கு. உங்கள் வைஃப் உங்கள் குழந்தைய எவ்வளோ தூரம் வளர்த்துருந்தா இங்கே கொண்டு உட்கார வச்சு உங்களுக்கே அவளை பற்றி சொல்ல வைக்கிறான்றதை நினச்சி நான் வந்து பெருமைப்படுறேன். நானும் எங்கள் அம்மாவும் மட்டும்தான். எங்கள் அப்பா எங்களை விட்டுட்டு போனதுக்கப்புறம் நானும் எங்கள் அம்மாவும் எங்கள் மாமா வீட்டில் தங்கியிருந்தோம். எங்கள் அம்மம்மா இருந்தாங்க. ஒரு 4வது படிக்கும்போது கூல்ட்ரிங்க்ஸ்க்கு வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்க. நான் போய் தப்பான கூல்ட்ரிங்க்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன், எங்கள் மாமா கேட்டாருன்ட்டு. நடு ஹாலில் என்னை நிற்க வச்சு அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலை ஓப்பன் பண்ணி என் தலையில் சில்லுன்னு அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலை எங்கள் மாமா ஊற்றினார். எங்கள் அம்மா ஓரமாக நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. நிராயர பாணியாக எங்கள் அம்மா நின்றுட்டு இருந்தாங்க. ஏன்னா என் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், யாரும் இல்லை. அங்கே எதிர்த்து கேள்வி கேட்டேன்னா என் பொண்ணை வளர்க்க முடியாதுன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியும். அப்போது என்னோட ரூல் என்ன தெரியுமா? பிறந்தோம் வளர்ந்தோம் செத்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. பிறந்தியா, வளரும்போது உன்னை தெரியாத 10 பேரில் அட்லீஸ்ட் ஒரு 5 பேருக்காவது உன்னை தெரியணும். அதுதான் என்னோட இதாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு நான் சூஸ் பண்ண ஃபீல்டு தான் சினிமா. என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல் விஜய் டிவியில் பண்ணும்போது நான் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் வந்து விஜய் டெலிவிஷன் அவார்டில் வாங்கினேன்.
நான் ஜோடி அதுக்கப்புறம் எனக்கு கிடச்சிது. 2 சீரியல் பண்ணிட்டேன் விஜயில். 2வதாக வந்து ஜோடி கிடச்சிது. ஆடினேன், ஃபினாலே வரைக்கும் போனேன். போயிட்டு நான் என்ன தெரியுமா பண்ணணும்னு நினச்சேன், எங்கள் அம்மாவுக்கு தாலி வாங்கி கொடுத்தேன். என்றைக்குமே எங்கள் அம்மா என் முன்னாடி உடஞ்சி அழுததே கிடையாது. அன்றைக்கி விஜய் டிவியில் நான் தாலி வாங்கி கொடுக்கும்போது எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு டைம் இத்தனை வருஷத்தில் அழுது நான் வந்து அன்னைக்கு தான் நான் வந்து பார்த்தேன். ஸோ என் அம்மா வந்து ப்ரெஷியஸ். என் கண்ணு வந்து என்ன கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க நல்லா இருக்குன்னு. நவரத்ன ராஜா நீங்கள் எங்கேயாவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது உங்கள் கண்ணு தான், உங்ககிட்ட இருந்து தான் வந்ததுன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. ஸோ அதையும் சொல்லிக்கிறேன். ஸோ எங்கள் அம்மா தான் எல்லாமே. ஒரே ஒரு வரி மட்டும் எங்கள் அம்மாக்காக டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதை மட்டும் சொல்லிடுறேன். இறைவாணி ஆணையிடு தாயே எந்தன் மகளாய் மாற. தேங்க்யூ. இரவு 7:20. ஹாய்ங்க. என் அம்மா பேர் குலாமி இக்பால், என் அப்பா பேர் அக்பர் ஷா. எனக்கு ஒரு அண்ணன் இருக்குது அன்சில். நான் 2வது பொண்ணு அன்ஷிதா. என்னோட ஐயோ சின்ன வயசு எப்படின்னா ஓகே என் அப்பா அம்மா வந்து சின்ன வயசில் டிவோர்ஸ் ஆச்சு. டிவோர்ஸ் ஆகிற டைமில் என் அம்மாவுக்கு 20 வயசு தான் இருக்குது. அந்த டைமில் ஒரு அங்கிள் வந்துட்டு, என்னோடய ஃபேமிலியில் ஒரு அங்கிள் வந்து என் அம்மாவுக்கு துபாயில் ஒரு வாட்டர் பார்க்கில் வேலை வாங்கி கொடுத்தான். அம்மா அங்கே போயிட்டேன். 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். வாதம்னு ஒரு இது இருக்குது, வாதம் தளர்வாதம்னு சொல்லும், அது வந்துருச்சு. என்னோட ரைட் சைடு ஃபுல்லாக பேரலைஸ் ஆகின ஒரு 6 மந்த் வந்து அம்மாவோட அப்பாவோட தங்கச்சி வீட்டில், அவங்க நல்ல ஓல்டான ஒரு லேடி, அவங்க வீட்டில் தான் இருந்தேன். 6 மந்த் ஃபுல்லாக பெட்டில் தான் இருந்துருச்சு. யாருமே இல்லை பார்க்குறதுக்கு. அப்பா இருக்கு, அம்மா கூட பேசாததுனால வரல. ஒரு நாள் இப்படி படுத்துட்டு இருக்கும்போது என் அப்பா வந்தா. என் அப்பா வந்து வெளியில் நின்று சொல்கிறது நான் அப்படி படுத்துட்டு இருக்கேன். அவர் ஒரு தடவை கூட என்ன உள்ள வந்து பார்த்ததில்லை. அவர் அப்போ வெளியில் வந்து அப்போ அவர் கேட்குறது என்னென்னா, குலாமி கிட்ட சொல்லு வந்து டிவோர்ஸ் கொடுத்துட்டு எனக்கு வேறு மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு போச்சு. நான் ஒரு தடவை கூட பார்த்ததில்லை. அந்த வீட்டில் எப்படின்னா, இது முடிஞ்சு நான் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் நான் எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் எல்லோரும் சம்மந்தின்னு எனக்கு கிண்டல் பண்ணுற அந்த சம்மந்தி என் வாழ்க்கையில் ரொம்ப பெருசு. ஏன்னா நான் அந்த ஏஜில் நிறைய சாப்பிட்டது அந்த சம்மந்தி தான். ஃபுட்டு தர மாட்டேன். ஃபுட்டு எப்படி பண்ணணும்னு இப்போ நான் காலையில் ஸ்கூலுக்கு என் அம்மா காசெல்லாம் அமுச்சு விடும். ஆனால் அவங்க அந்த காசுக்கு எனக்கு எதுவும் செஞ்சு தர மாட்டேன். ஃபுட்டு வந்து டிஃபன் பாக்ஸில் நைட்டு சோறு இந்த சம்மந்தி வச்சு பக்கத்து வீட்டு ஃப்ரிட்ஜில் கொண்டு வைக்கும். காலையில் போகும்போது அதை அப்படியே எடுத்து தான் நான் ஸ்கூலுக்கு கொண்டு போய் நான் சாப்பிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் என் அம்மா ஊருக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஃப்ளாட்டு எடுத்து நாங்கள் அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டேன். எனக்கு வந்து நடிக்கவே பிடிக்காது. நான் நடிக்கவே பிடிக்காது இருந்த ஒரு ஆள். நான் வீட்டில் இந்த ஒரு இது வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் வந்து நான் நடிக்க ஆரம்பித்ததில் இருந்து என்னோடய ஃபேமிலி, எனக்கு அப்போ 18 வயசு இருக்கும். 18 வயசில் இருந்த குட்டி குட்டி கேரக்டர்ஸ் பண்ணி அதுலேருந்து இப்போ ஒரு ஹீரோயினாக வந்து இப்படி பண்ணி போயிட்டுருக்கு. நான் தான் இப்போ என் ஃபேமிலி மொத்தமாக பார்க்குறது. அன்றைக்கே வந்து என் அம்மா ஃபேஸ் பண்ண எல்லா விஷயம் இன்றைக்கி நானும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா நான் நிறைய என் வாழ்க்கையில் கேட்டது திமிரு பிடிச்சவள், அப்படி தான் நான் என்னையும் கேட்டிருக்கேன். ஏன்னா யார் முன்னாடி நானும் போகல, ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று ஒரு அப்பா வந்து எனக்காக என்ன பேசணுமோ அந்த இடத்துல நான் தனியாக நின்று எனக்காக என் ஃபேமிலிக்காக நான் பேசுவேன். அந்த பேசுகிறனால என்னை வந்து எல்லோரும் திமிரு பிடிச்சவங்க தான் கூப்பிடும். ஆனால் அந்த திமிரை எனக்கு நான் அழகாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா நான் யார் முன்னாடியும் போகல, அதனால் அது எனக்கு அழகாக தான் நான் வச்சுருக்கேன். ஆனால் ஒரு விஷயம் என் லைஃப்பில் ரொம்ப மோசமாக நடந்துருச்சு. எதுன்னு கூட தெரியாமல் சோஷியல் மீடியா என்னோட லைஃப் ஸ்டோரி அவங்களே எழுத ஆரம்பிச்சுட்டேன், எதுன்னு கூட தெரியாமல். அதில் வந்து நான் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிற ஒரு ஆள். அந்த ஒரு இதில் வந்து நான் உடஞ்சி போய் சூசைட் பண்ணலான்னு ஒரு பாயிண்ட்டுக்கு போயிருக்கேன். ஏன்னா இந்த சோஷியல் மீடியா அப்படி என்னோட லைஃப்பில் மோசமாக ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி நான் சூசைட் பண்ணுறதுக்கு நிஜமாக சொன்னால் எல்லாம் ரெடியாக உட்காந்துட்டு இருக்கேன். ஃபோன் கூட எடுத்து வச்சு ரெடியாக உட்காந்துட்டு இருக்கேன். செத்துடலாம், நான் இந்த பேரெல்லாம் வாங்குறதுக்கு நான் எந்த தப்பு பண்ணலையே அப்படின்னு யோசித்தேன். ஆனால் அந்த தடவை என்னோட ஒரு ஃப்ரெண்டு தான் எனக்கு கால் பண்ணேன். இல்லை அவர் கால் பண்ணலன்னா நிஜமாக நான் இங்கே உட்காந்துக்க வேணாம், மைண்டில் எதுவும் இல்லை, அந்த எல்லாம் போச்சு அப்படின்னு உட்காந்தேன். அது ஒரு பெரிய பிரச்சனை. நான் என் லைஃப்பில் இப்போ வந்து நான் என்னோட ஃபுல் லைஃபே வந்து என் அம்மா அண்ணாக்கு தான் வச்சுருக்கேன். எனக்குன்னு ஒரு சந்தோஷம் நான் பார்க்குறதே கிடையாது. ஏன்னா நான் இல்லைன்னா அவங்களுக்கு எதுவுமே இல்லை லைஃப்பில்.
அப்படிதான் என்னோட லைஃபு. ஆனால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற இடம் வந்து என்னோட ஆக்டிங் ஃபீல்டு தான். நான் வந்து என்னோட வேலை பார்க்குறேன், அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதில் இருந்து இப்போ பிக் பாஸ்ன்னு ஒரு இதில் வந்திருக்கேன். இதுதான். You are the strongest female ever I met. All the best, Chechi. அந்த செம்மங்கி சண்டையில் சொன்னீங்க நான் சாப்பாடு விஷயத்தில் நான் சொல்லாதன்ட்டு. அதை நான் இப்போ ஏன் அப்படி சொன்ன நான் ஃபீல் பண்ணுறேன். You are a father of the family, bro. I can understand. Great. இரவு 7:30. என் லைஃப்பை வந்து நான் ஒரு படமாக பார்க்குறேன். இந்த படத்தோட பேர் இன்பாக்ஸ். ஃபஸ்ட்டு இன்பாக்ஸில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என் லைஃப்பில் நான் ஒரு நல்ல ஒரு வெல் டு டூ ஃபேமிலியில் தான் நான் பிறந்தேன். ஓகே, ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எங்கள் அப்பா அம்மா என்னை விட்டு பிரிஞ்சாங்க. அதனால் நான் ஒரு போர்டிங் ஸ்கூலில் போய் சேர்ந்தேன். அந்த போர்டிங் ஸ்கூலில் நான் வந்து ஒரு லவ்வில் விழுந்தேன். அந்த லவ் வந்து போர்டிங் ஸ்கூல் மாதிரி காலேஜுக்கு போயிட்டு அப்புறமேல் வந்து எங்கள் 2 பேர் வீட்டில் தெரிஞ்சு அந்த பொண்ணை வந்து ஒரு ஊருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஃபேமிலியாக ஓவராலாக ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து எங்கள் லவ் ட்ராக் நல்லபடியாக போயிட்டுருக்கிற டைமில் வந்து எனக்கு ஒரு கால் வருது. சத்யா, அவள் இல்லைடா உன்னை விட்டு. எனக்கு சுத்தமாக புரியல. என்னது, என்ன சொல்கிற? ஷீஸ் நோ மோர். எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ கூட சொல்லும் போது கூட பாடி ஷிவர் ஆகிட்டுருக்கு. எஸ், என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ். அவள் அந்த ஊருக்குள்ளே அங்கே போயிட்டு என்னை பெர்மிஷன் கேட்டு தான் வந்து ஒரு இடத்துக்கு போனான். அந்த இடத்துல என்ன இருக்குன்னா, ஒரு 4-5 பசங்க சேர்ந்து அவளை ரேப் பண்ணிட்டாங்க. அவளை ரேப் பண்ணி அவளை அப்யூஸ் பண்ணி ஒரு ரயில்வே ட்ராக்கில் தூக்கி போட்டாங்க. அந்த ஒரு பிரிதலை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. அந்த ஒரு பிரிதலுக்கு அப்புறமேல் வந்து நான் 4-5 வாட்டி சூசைட் அட்டம் பண்ணேன். அது என் கோலத்தனம் தான். அதுக்கப்புறம் நான் ட்ரக் அப்யூஸில் இருந்தேன். அதை நான் ஓப்பனாக சொல்லவும் விரும்புகிறேன். ஏன்னா நான் இப்போ அது கிடையாது. அப்படியே என் வாழ்க்கை தொடர்ந்து போயிட்டே இருக்கும் போது எனக்குன்னு ஒரு அழகான ஒரு கெரியர் ஒன்று ஃபார்ம் ஆச்சு. அதான் அந்த சினிமா கெரியர். சினிமா கெரியர்லேயும் வந்து அவளை மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் இந்த டாட்டூ. அது இந்த ஹார்ட் பீட்டே வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் காதலிக்காக தான் இந்த டாட்டூவே நான் போட்டிருக்கேன். அந்த ஒரு சினிமா கெரியரில் நான் உள்ளே வந்ததுக்கப்புறமேல் வந்து இன்னொரு லவ் பார்த்தேன். அதுதான் என்னுடைய ஒய்ஃப் ரம்யா. என் ஒய்ஃப் ரம்யாவை பார்த்ததுக்கப்புறம் எல்லாமே ஸ்டேபிள் ஆச்சு. நான் பண்ணதெல்லாம் கோலத்தனம்னு தெரிஞ்சுது. ஒரு ஸ்டேபிளான ஒரு இது இருக்கும் போது எனக்குன்னு ஒரு அழகான ஒரு குழந்தை, ஆண் குழந்தை ரயன். என்னுடைய இன்பாக்ஸ் கதையிலேருந்து நான் சொல்ல வர ஒரு மெசேஜ் என்னன்னா, ஆஸ் அ பேரண்ட்ஸாக சண்டை போட்டு ஈஸியாக வந்து முடிவெடுத்து பிரிஞ்சிடலாம். ஆனால் அந்த குழந்தையோட மென்டாலிட்டியை பற்றி ஒன்று யோசிக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பேரண்டிங் இஸ் ரியலி இம்பார்ட்டண்ட். ஒரு விஷயமும் நான் சண்டை போட்டாலும் சரி, ரம்யா சண்டை போட்டாலும் சரி, நான் அடுத்த நிமிஷம் அவள் கால் கீழே தான் இருப்பேன் நான். ஏன்னா எனக்கு எங்கள் அப்பா அம்மா பண்ணதை என் பையனுக்கு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்கே பார்த்துக்கிட்டு இருக்க ஒருத்தவங்களும் தயவு செய்து யோசிச்சு பண்ணுங்க. அண்ட் with my first love and the rape case and everything, the justice has been made. Government did a very good thing. அதுக்குன்னு ஒரு ஜஸ்டிஸ் பண்ணிட்டாங்க. நான் லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு விஷயத்தில் முடிச்சிடுறேன் என்னுடைய லைஃப்பை ஒரு பாட்டில். ஒரு நாளில் வாழ்க்கை இங்கு எங்கு மோடி போகாது, மறுநாளும் வந்து விட்டால் துன்பம் தேயும் தொடராது. எத்தனை கோடி கண்ணீர் மண் மீது விழுந்திருக்கும், அத்தனை கண்ட பின்னும் பூமி இங்கு பூ பூக்கும். ஓ, தேங்க்யூ. Love you Satya. ரொம்ப கஷ்டப்படுற நேரத்தில் தெரிஞ்சோ தெரியாமையோ சூசைட் ஆர் ட்ரக் அபியூஸுங்கிற கோலத்தனத்துக்குள்ளே எல்லாரும் மாட்டிக்கிற சூழல் உருவாகும். அதிலிருந்து வெளியில் வரணும்னா என்ன பண்ணணும் சத்யா? அது ரொம்ப, ஏன்னா எல்லாமே ஒரு டைமில் நம்ம முடிவெடுக்கிறதா அந்த ஒரு விஷயம். அந்த டைமில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஆல்டர்னேட்டிவாக வேறு ஒரு விஷயத்தை நம்ம தேடி போகலான்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம சூசைட் அட்டம்ப்டோ ட்ரக் அப்யூஸோ பண்ணிட்டோமோ நம்மளுக்கு இருக்க பேரண்ட்ஸுக்கு தான் கஷ்டம். எல்லாருக்குமே கண்டிப்பாக நம்மளை பெற்றவங்களுக்கு தான் அது போய் சேரும், வளர்த்தவங்களுக்கும் அது போய் சேரும். எதுக்கு இருந்து நம்ம சாதிக்க தானே இருக்கோம், இருந்து போராடுவோம். எதுக்கு போராடுவோம், போராடிக்கிட்டே இருப்போம். அதுதான் வாழ்க்கை. What was that moment that okay I should get married or Ramya is the one?
அப்படி ஐ நெவர் டிசைடட் தட் ரம்யா இஸ் த ஒன் அண்ட் தப்புன்னு. என்னன்னு தெரியல, பேச தான் ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சு. அதுவும் ஒரே நாளில் ஏற்பட்டுச்சு. ஒரே நாளில் விஜய் டிவி ஷோக்கு அவங்க வந்திருந்தாங்க, அது அவார்டு கொடுக்க வந்திருந்தாங்க. நான் வந்து ஒரு கேரவனில் மீட் பண்ணேன், அவ்வளோதான். அடுத்த நாள் நைட்டு வந்து நாங்கள் அந்த நாள் நைட்டு வந்து வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு அ ரெஸ்டாரண்ட், வி ஆர் ஈட்டிங் ஃபுட். த நெக்ஸ்ட் டே வி ஆர் வாட்சிங் அ மூவி. படம் பார்க்க போகிறோம். படம் பார்த்ததுக்கப்புறம் நான் டேரக்டர் ரம்யா கிட்ட வந்து லவ் யூ சொல்லலை, உங்கள் அம்மாவை பார்க்கணும் தான் நான் கேட்டேன். நான் ஸ்ட்ரெயிட்டாக நான் வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்ட தான் ஸ்ட்ரெயிட்டாக நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த மாதிரி அம்மா நான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற விரும்புகிறேன், லவ் பண்ணுறேன். ரம்யா வந்து என்னது என்கிட்டயே சொல்லலை, ஆமாண்டி ஐ லவ் யூ டிவா. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். இங்கடா ஒருத்தன் தான் அவன் போயிட்டான். இதுக்கு மேல யாரும் இல்லை. சூப்பர் சத்யா. 31ஆம் நாள் இரவு 7:45. ஸோ நாங்கள் சேஞ்ச் பண்ணல. எங்களோட அந்த பாம் வைக்கிறது வந்து இப்போதைக்கு தீபக் ப்ரோ கிட்ட தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த கதையுமே, இந்த 5 கதை கேட்டதில் எந்த கதையுமே நாங்கள் சேஞ்ச் பண்ணல. பாம் யாருக்கும் இவங்களுக்கு கொடுக்கணும்னு நாங்கள் டிசைட் பண்ணல. ஸோ இப்போதைக்கு தீபக் ப்ரோ கிட்ட தான் இருக்க போகுது. இது நாளைக்கு மாறுதா பார்ப்போம். அவ்வளோ. தேங்க்யூ. கதையை சொல்ல விடாம நீங்க அவருக்கு அது டார்கெட் புரியல. இன்னைக்கு நீங்க பண்ணதுல அதை விட அவர் சொல்லியிருந்தாருன்னா அப்போ அதோட செம்மையா இருந்ததுன்னா 2 நிமிஷத்துக்கு முன்னாடி உண்மைதான். அவர் சொல்லி முடிக்கும் போது பிளாஸ்டா பண்ணியிருந்தாருன்னா இப்போ நான் என்ன சொன்னேன்னா, இவங்க அந்த பொண்ணுங்க கிட்ட என்ன சொன்னேன்னா, இப்போ வந்து என்ன ஆயிடுது, இப்போ இல்ல அவங்க கிட்டே கேட்போம். மேம் மேம் ஆமா மேம் பர்சனலா எனக்கு ஒரு நேற்றுக்கு நம்ம ஸ்டாப் பண்ணோம்ல அண்ணனோடது, இன்னைக்கு உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே தோணவே இல்லையான்னு கேட்குறேன். இன்னைக்கா பவித்ராக்கு ஸ்டாப் பண்ணமே முடிக்கும் போது நம்ம ஸ்டாப் பண்ணோம். ஆனால் ஒரு பஸ்ஸர் அடிச்சு ஒரு அதுதான் அந்த டேக் ஆஃப் வந்து 3 மினிட்ஸ்க்கு முன்னாடி இல்ல. இன்னைக்கு பவித்ரா இல்ல, இன்னைக்கு ஓவராலா உங்களுக்கு அது ஃபீல் ஆகலையா? எனக்கு தலை ஒரே செகண்ட் தலை உங்களுக்கு ஓவராலா அது ஃபீல் ஆகலையா? இன்னைக்கு நடந்ததுல எதுவுமே ஓவராலா உங்களுக்கு பஸ்ஸர் வரைக்கும் எதுவுமே ஃபீல் ஆகலையா? இல்ல அந்த மாதிரி எல்லாருக்குமே நீங்க ப்ராப்பரா தான். எனக்கு ஓப்பனாவே உங்கள்கிட்ட சொன்ன பவித்ரா அது ஃபீல் ஆச்சு. நீங்க 3 மினிட்ஸ்க்கு உடனே தூக்கிட்டீங்களா பஸ்ஸர்? அழுத்தினோடனே செகண்ட் பஸ்ஸர் கொஞ்சம் நேரம் வரைக்கும் விட்டேன். அப்புறம் அவங்களோட எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அவங்க ஜேர்னி வந்து முடிஞ்சிச்சு. ஸ்ட்ரகிள்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க, சீரியல் வந்து ஈரமான ஒரு ஜாப் முடிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜேர்னியே சந்தோஷமா சொல்லிட்டு சரி எனக்கு இது முடிஞ்சிருச்சு. எனக்கும் அது ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரி தான் நான் கேட்குறேன். இவர் இந்த ஜேர்னியை செகண்ட் நேற்றுக்கு பண்ணது என்னன்னா, செகண்ட் பஸ்ஸர் அழிச்சுன உடனே 3 பேர் டமால்னு தூக்குனீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு இடம் வந்ததுல ஈரமான ரோஜாவை வந்துட்டு அவரோட சீரியல் அந்த வந்துட்டு செட் ஆச்சுன்னு ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்ததுல, அது எனக்கு வந்து இல்ல எனக்கு அது வந்து தேர்ட் பஸ்ஸர் அந்த 3rd மினிட்லயே வந்துருச்சுன்னு சொல்றேன். ஓ அப்படி சரி ஓகே. நீங்க கம்பேரிசன் இல்ல இருங்க, கம்பேரே வெச்சுப்போமே. நீங்க சொல்ற மாதிரி நம்ம கம்பேரே பண்ணலாம். சரி விடுங்க. நான் இல்ல நான் அவங்க கிட்ட அது தோணுச்சா தோணலன்னு கேட்டாங்க, அவங்க தோணலன்ட்டாங்க. தேங்க் யூ. இரவு 8:10. நான் அந்த விஷயம் உங்களுக்கு நடந்தது விஷயம் இன்சல்ட் ஆகிற மாதிரி நடந்ததுன்னா அதுக்கப்புறம் நான் பண்ணுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. புரியுதா நான் சொல்கிறது? நான் அதை பண்ண மாட்டேன். இது தாண்டி இது 2வது நாள் நான் தூக்கிட்டேன் அந்த கையில். இதுக்கு மேலாம் அந்த வாய்ப்பே கிடையாது. தலையில் நான் பண்ண மாட்டேன். Trust me, I'll get this issue for you. Not today, not tomorrow. Not here. Not in BB. Please don't do this. எனக்கு வேண்டாம். I will not stand by this. I am not at all satisfied. இரு வரேன். ஆனா பட் சாரி, எனக்கு அது நிஜமா ஒரு மாதிரி ஹிட் ஆனனால தான் கேட்டேன். சரி என்ன தெரியுதா, என்ன இவ்வளவு பேர் நீங்க வந்து ஆனா இது ரொம்ப காமனா அவங்க பண்றது. உங்களன்னு தாண்டின இது ஒரு இண்டிவிஜுவல். இந்த இடத்துல தீபக் அண்ணன் இல்லை, முத்து இருந்திருந்தாலும் எங்களுக்கு இதே தான், நான் இருந்திருந்தாலும் எனக்கு அதே தான். இது என்னன்னா அவங்க வாயிலேருந்து வந்திருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஒவ்வொருத்தர் வந்து நாங்கள் தனியாக நினச்சோம், இது இப்படி நினச்சோன்றாங்களே தவிர்த்து அங்கே போய் நிற்கும் போது அவங்க யாருக்குமே இது தோணவே இல்லை. 31ஆம் நாள் நள்ளிரவு 1:50. ஒரே டைம் தாண்டா கிடைக்குது தனியா நிம்மதியா. இப்ப நான் நடப்பேன் கோடு மேல, இப்ப நான் நடப்பேன் கோடு மேல. இப்போ அட்லீஸ்ட் பண்ணலாம்ல. குட் டீச்சரா பண்ணுவேன். இதா வீட்டுக்கு வந்துட்டேன். இதா 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 முடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ முடிச்சிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா நான் ரொம்ப சீரியஸ்
ஏய் வேற யார் இருந்தாலும் ஓகே அதுவும் வேற டேஞ்சரஸ் ஃபெல்லோடா குட் நைட் குட் நைட். தொடர்ச்சியாக 2 டெய்லி டாஸ்கில் வெற்றி பெற்று ரஞ்சித்தை நாமினேஷனில் இருந்து காப்பாற்றிய ஆண்கள் அணி தங்களின் கடந்து வந்த பாதையை கண்ணீர் மல்க கூறிய ஹவுஸ்மேட்ஸ். மற்றவர்களிடம் மாறாமல் தீபக்கிடமே இருக்கும் பாம். அதனால் எழும் சில சச்சரவுகள், பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் விளையாடும் புதுமுகங்களின் ஆட்டம் முழு ஆட்டமாக மாறினால் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.